தனியாள தொழில் பண்ண அது பேர் சோல் ப்ரொப்ரைட்டர். இந்த டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா பல வகையான டைரக்டர் கம்பெனி ஆக்ட்ல. அதாவது ஒரு கம்பெனியில முழு நேரம் வேலை பார்க்கக்கூடியவர், முழு நேர எம்ப்ளாயியா இருந்தால் அவர் பேர் ஹோல் டைம் டைரக்டர்னு பேர். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர் இருக்கு. அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு சில அந்த ஷேர் ஹோல்டர் நலனுக்காக கம்பெனி அப்பாயின்மெண்ட் டைரக்டர், இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஜென்ரலா கம்பெனி சைட்ல டைரக்டர் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இன்னொன்று நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா முழு நேரம் தனது கம்பெனிக்காக உழைக்கக்கூடியவர், அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா அவர் உழைக்க மாட்டார், அப்பப்போ வந்துட்டு போவார். அப்போ என்ன சொல்லலாம், ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர், இல்லை ஒரு நாமினி டைரக்டர், இல்லைன்னா உங்களுக்கு பார்ட் டைம் டைரக்டராக இருப்பார், இல்லை ஒரு டெக்னிக்கல் டைரக்டராக இருப்பார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாமினி டைரக்டர்னா என்ன அப்படின்னா, நாமினி டைரக்டர் கம்பெனி இது எம்ப்ளாயில வரமாட்டார். அவர் என்ன அப்படின்னா ஒரு எல்ஐசியோ ஒரு பேங்க் ஆஃப் பரோடோ ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு. ஃபைனான்ஸ் பண்ணும்போது அவங்க ஃபைனான்ஸ் பண்ண பணம் தப்பாயிடக்கூடாதுங்க, அவங்க சார்பாக ஒரு டைரக்டர் அந்த கம்பெனிக்கு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் பேர் நாமினி டைரக்டர் பேர். அவருக்கும் இந்த கம்பெனிக்கும் எம்ப்ளாயி கிடையாது. ஃபைனான்ஸ் பண்ற எல்ஐசிக்கும் பேங்க் ஆஃப் பரோடாக்கும் எம்ப்ளாயி. இதுதான் டைரக்டர்னா என்னங்கிறதுக்கு. இதுல டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். சரி, இப்போ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் நான் பார்க்க போறது டைரக்ட் ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னா யாருன்னு பார்க்க போறேன். அவர் ஹோல் டைம் டைரக்டர்னா என்ன, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட், முழு நேரம் கம்பெனிக்காக உழைப்பார். அவர் பேர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்லுவாங்க கம்பெனிஸ்ல. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியில செக்ஷன் 192 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல டிடிஎஸ் பிடிப்பாங்க. 192 உள்ள டிடிஎஸ் பிடிச்சா எம்ப்ளாயி கான்செப்ட்ல வந்துருவாரு. சிட்டிங் ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. சிட்டிங் ஃபீஸ்னா என்ன அப்படின்னா அவங்க அந்த மீட்டிங்ல போர்டு மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ். சிட்டிங் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா 194 ஜேல டிடெக்ட் பண்ணிடுவாங்க. 194 ஜேனா என்ன அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், இல்லை ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் 194 ஜே இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல. இங்கே ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு 192 மட்டும்தான் பிடிப்பாங்க. அப்படி அவர் ஃபுல் டைம் டைரக்டராக இருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து முழு நேர கம்பெனிக்கு உழைச்சி சிட்டிங் ஃபீஸ் ஆகாமல் இருந்து 192 டிடிஎஸ் பிடிச்சா அவருக்கு ஆர்சிஎம் வராது. ஜிஎஸ்டிக்கும் அந்த டைரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்த டைரக்டர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அப்படின்னா அவர் அப்பப்போ கம்பெனிக்கு பாதி வந்துட்டு போவார். அவருக்கு சிட்டிங் ஃபீஸ் மட்டும் கொடுப்பாங்க. சிட்டிங் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் 194 ஜேல மட்டும் தான் பிடிப்பாங்க, 192 பிடிக்க மாட்டாங்க. இவர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ்ல வரமாட்டார். அப்ப என்னன்னா கம்பெனி தான் ஆர்சிஎம்மில் அந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்கக்கூடிய சிட்டிங் ஃபீஸுக்கு ஆர்சிஎம்மில் பணம் கட்டிட்டு அதே மாசம் ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர்னா அந்த கம்பெனியுடைய முதுகெலும்பு. அவர் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்ல தான் இருப்பாரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்துருவார். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கேட்டகரியில வரமாட்டார். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு டைரக்டர், அவர் என்ன அப்படின்னா டைரக்டர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னே சொல்லியிருக்கேன். அதாவது நான் இப்போ முதல்ல சொன்ன எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர்ங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கேட்டகரியில வந்துருவாரு. அவருக்கு சிட்டி ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. 192 தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. 192 டிடிஎஸ் பிடிச்சாலே எம்ப்ளாயி கேட்டகரியில வந்துருவாரு. 194 ஜேல டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி வராது, ஆர்சிஎம் வராது. அடுத்தது இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இது ஜெனரலா ரொம்ப பெரிய கார்பரேட்ஸுக்கு தான் இருக்கும், சின்ன இதுக்கு இருக்காது. இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் பெரிய ஆஃபீஸர், நான் பேர் சொல்லக்கூடாது, அவர் ரூட்ஸ் இண்டஸ்ட்ரியில இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்காரு. அப்புறம் பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் லிமிடெட் கம்பெனில இருக்காங்க. அவங்க அந்த கெப்பாசிட்டிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு சிட்டி ஃபீஸ் மட்டும் தான் கொடுக்கப்படும். அவங்களுக்கு 194 ஜேல தான் பிடிப்பாங்க. அவங்களுக்கு 194 ஜேல பிடிக்கும் போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்துவிடும். ஆர்சிஎம்மில் கம்பெனி தான் கட்டிட்டு ஐடிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நாமினி டைரக்டர். நாமினி டைரக்டர் என்னன்னு சொல்லிட்டேன். இவருக்கும் அந்த பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் சம்பந்தமே கிடையாது. இவர் என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, என்பிஎஃப்சியோ ஒரு பேங்கிங் கம்பெனியோ ஃபினான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனிக்கு. அவங்க பணம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, அவங்க பணம் போயிடக்கூடாது, தப்பு நடத்தக்கூடாது, பாதுகாப்புக்கு ஒரு டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியின் சார்பாக ஒருத்தர் அப்பாயின்ட், அவர் பேர் நாமினி டைரக்டர் அப்படின்னு பேரு. அவருக்கும் இந்த கம்பெனிக்கும் எம்ப்ளாயி ரிலேஷன் கிடையாது. இந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் டைரக்டர் தான் எம்ப்ளாயி. அவர் அங்கே தான் சம்பளம் வாங்குவார். அதனால நாமினி டைரக்டர் அடிக்கிற கம்பெனிக்கு இவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துரும்.
டிடிஎஸ் 192ல பிடிக்க மாட்டாங்க. டிடிஎஸ் 192ல பிடிக்கிறது யார் பிடிப்பா? அந்த என்பிஎஃப்சியோ இல்ல அந்த பேங்கிங் கம்பெனிக்கு தான் பிடிக்கும். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் பிடிக்காது. ஸோ ஜிஎஸ்டி வராது, ஆர்சிஎம் வராது. அடுத்த டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர். முழு நேரமும் தனது உழைப்பை கம்பெனிக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர். இவர் எம்ப்ளாயர் கேட்டகரியில் வருவார். டிடிஎஸ் 192ல தான் பிடிப்பாங்க. இவருக்கு சிட்டிங் ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. சிட்டிங் ஃபீஸ் கொடுத்தா 194J போயிடும். அப்போ ஆர்சிஎம் வந்துடும். அப்போ வந்து நோ ஜிஎஸ்டி, நோ ஆர்சிஎம். அடுத்தது அந்த டைரக்டரே ஒரு பில்டிங் வச்சிருக்காரு. அந்த பில்டிங்கை அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு வாடகைக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆர்சிஎம் வருமா வராதா? சார் யாராச்சும் ஆன்சர் ட்ரை பண்ணலாம். பெருமாள் சார் சொல்றேன் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. டைரக்டர் ஒரு டைரக்டர் அவரே ஒரு ஃபேக்டரி கட்டுறாரு. அந்த ஃபேக்டரியை கட்டி அந்த கம்பெனிக்கே வாடகைக்கு விடுறாரு. இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. சார் வெங்கடேசன் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொன்னா மட்டும் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க மிஸ் பாஸ்தாரி. பாஸ்தாரி சொல்லலாம். பாலு சார் சொல்லுங்க. சரி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹலோ சார் யாரு? ஹலோ செல்வராஜ். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ அவர் வந்து ரெண்டல் இன்கம் வந்து அவர் த்ரெஷோல்ட் லிமிட் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி கலெக்ட் ஜிஎஸ்டி அண்ட் பே. ஜிஎஸ்டியில் வந்துடுவாரு. ஆர்சிஎம் வராதா? அப்போ ஆர்சிஎம் வராது. சரி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே சார் ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க சார். ப்ளீஸ் ஆஃப். ஹலோ சார். கம்பெனி தான் ரெண்டுக்கு ஆர்சிஎம் கட்டணும் சார். உங்க பேர் சார்? லோகநாதன் ஃப்ரம் மதுரை. ஓகே வேற எனி ட்ரை. சரி ஆன்சருக்கு போறேன். இது மிஸ்டர் செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த டைரக்டருடைய இன்கம். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சார். மைக் ஆஃப் பண்ணாம இருக்கு ப்ளீஸ். இப்போ பொறுத்தளவு மிஸ்டர் ஆவரம்பாளையம் செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த டைரக்டருக்கு த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்னா அந்த டைரக்டர் தான் ஜிஎஸ்டிஆர்சி எடுத்து ஃபார்வர்ட் சார்ஜில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். ஆர்சிஎம்முக்கும் ரெண்டிங் ஆஃப் ரிமூவல் ப்ராப்பர்ட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. சரி இதுவரை பார்த்த டைரக்டர்ல இன்னும் ஒரே ஒரு டைரக்டர் இருக்கு. அது முடிச்சுட்டா டைரக்டர்ல டவுட் இருந்தா சார் இந்த கோபிநாத் அவரோட மைக் ஆஃப் பண்ணுவீங்க சார்? அத நான் பண்ணி பார்த்தா ஆக மாட்டேங்குது. யார்? மிஸ்டர் கோபிநாத். ஓகே அடுத்து டைரக்டர் ப்ரொஃபஷனல். இப்ப டைரக்டர் என்னன்னா ஒரு சிஏ ஐசிடபிள்யூஏ இல்ல சிஎஸ் ஒரு இன்ஜினியர் ஒரு குவாலிஃபைடா இருக்காரு. இஸ் a டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். அப்போ அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் டைரக்டர் என்ன பண்றாரு? அவரே ஒரு டிராயிங் ப்ரிப்பேர் பண்ணி கம்பெனிக்கு கொடுக்குறாரு. டிராயிங் கொடுக்கும்போது இந்த டிராயிங் போட்டதுக்கு ஆர்சிஎம் வருமா வராதா? ஆனா 194Jல டிடிஎஸ் பிடிச்சிடுறாரு. இப்போ ஆர்சிஎம் வருமா வராதா? ஆர்சிஎம் வரும் சார். ஓகே திருப்பூர்ல இருந்து ஆர்சிஎம் வரும் சார். ஓகே வேற எங்க ட்ரை? சார் வராது சார். ஜஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ராக்ட் இல்ல சார். சோ இது வந்து 194G கட்டி ஆர்சிஎம் வரும் சார். ஓகே வெரி எனி ட்ரை. சார் உமா மகேஸ்வரன் வராது சார். இது சொல்லுங்க. இது வராது. ஏன்னா டெக்னிக்கல் சர்வீசஸ் நாட் அண்டர் ஆர்சிஎம். சரி வேற எனி ட்ரை? ஆமா சார். அவர் ப்ரொபோஷனல் இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவார். பட் ஆனால் அவருக்கு ஆர்சிஎம் கிடையாது சார். கம்பெனி தான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே 194J பொறுத்த J வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ஆர்சிஎம் வந்துடும். 194Jல ஒரு சிட்டிங் ஃபீஸ் 100 ரூபாய் கொடுத்தாலும் 194J வந்துடும். 194J வந்துட்டாலே ஆனா இதுல வந்து சிஏ ஐடபிள்யூ ஏசிஎஸ் அவங்க டைரக்டரா இருந்துட்டு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில பண்ண முடியாது. அது வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பிக்யூனியர் ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஜென்ரலா ஒரு பிஇ இன்ஜினியர் அதர் தான் ப்ரொஃபஷனல், அதாவது இந்த 3 இன்ஸ்டியூட்ல அவங்க மெம்பரா இருந்துக்கிட்டு பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் வராது. மற்ற எல்லாருக்குமே 194 அட்ராக்ட் ஆகும். இப்போ டைரக்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல நிறைய பார்ட் இருக்கு. நம்ம வந்து நீலகண்டர் முடிச்சோடனே நான் அந்த ஆர்சிஎம் பார்ட்டுக்கு வரேன். இப்போ பார்த்ததுக்குள்ள டைரக்டர்ல டவுட் இருந்தா கேட்கலாம்.
சார் வணக்கம். ஜஸ்டின் நாகர்கோவில் சார். ஜஸ்டின், உங்க மைக்கு எக்கோ அடிக்குது, ஒண்ணுமே காதுல விழுல. வால்யூம் கம்மி பண்ணிருக்கேன். சொல்லுங்க. அதான் சார், நமக்கு என்னன்னா இப்போ வந்து டைரக்டர் பத்தி தான். இப்போ ஒரே சேம் குரூப்ல எல்லா டைரக்டருமே இருக்காங்க. இப்போ ஹோல் டைம்னு வரும்போது வந்து ரெண்டு இதுலயும் வந்து 192ல தான் டிடிஎஸ் பிடிக்கிறோம். அதாவது ஹோல் டைம் டைரக்டர் வந்து 2 கம்பெனில இருக்கலாம், மேக்ஸிமம் 2 கம்பெனில இருக்கலாம். அப்ப 2 கம்பெனில எம்ப்ளாயி தான். நீங்க வந்து அப்ப வந்து ஜிஎஸ்டி ஆர்சிஎம் பே பண்ண வேண்டாம். ஆர்சிஎம் தேவையில்லை. 192ல புடிச்சினா எம்ப்ளாயி. இப்ப சப்போஸ் அவங்க வந்து 3 கம்பெனில டைரக்டரா இருக்காங்க. 3 கம்பெனில வந்து ஹோல் டைம் டைரக்டரா இருக்க முடியாது. கம்பெனி ஆக்ட் படி இருந்தா அது இல்லீகல். ஓ அப்படியே சார். 2 கம்பெனில தான் ஹோல் டைம் டைரக்டரா இருக்க முடியும். எம்டியா ஒரு கம்பெனில இருக்கலாம். அடுத்து அதுல ஒரு டவுட் சார். இப்ப என்னன்னா அந்த டைரக்டர் வந்து அவங்க பில்டிங்க வந்து ரெண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கு இண்டிவிஜுவலாவும் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி இருக்கு. அதுல அவர் வந்து ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கு. அப்ப வந்து ஃபார்வர்ட் சார்ஜஸ் வருமா இல்ல ஆர்சிஎம் தான்? நீங்க உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, சொல்றேன். முத்து உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரி முத்து. ஓகே. இப்போ மிஸ்டர் ஜஸ்டின் நாகர்கோவில் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு டைரக்டர் அவர் வந்து அவர் பேர்ல ப்ரொப்ரைட்டர் ஆர்சி இருக்கு அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர் ஆர்சி இருந்தாலும் இல்லைனாலும் அந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி வாடகை கொடுக்கறதுக்கு 20 லட்சத்துக்கு மேல போனால் அவர் வந்து ஃபார்வர்ட் சார்ஜில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். இப்போ ப்ரொப்ரைட்டர் ஆர்சி இருக்கிற காரணத்தினால ப்ரொப்ரைட்டர் ஆர்சி டர்ன் ஓவரும் இந்த 2 இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை கூட்டணும். 2 கூட்டி 20 லட்சத்துக்கு மேல வந்துட்டாலும் கண்டிப்பாக அவர் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். வேற எனி அதர் क्वेश्चन டைரக்டர்ஸ்? சார் 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 திருப்பூர்ல இருந்து ரகு சார். சொல்லுங்க சார். அவரு வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து வாடகைக்கு விட்டுருக்காருங்க சார். ஒண்ணுல வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு மேல போகுது, 20 lakhs வந்துருது. ஒண்ணுல வரல. அப்ப 2க்குமே சேர்த்து அவர் இன்வாய்ஸ் ஜிஎஸ்டி பிடிக்கணுமா இல்ல ஒண்ணுக்கு மட்டும் பிடிச்சுங்க? இல்ல அப்படி இல்ல மிஸ்டர் ரகு. அவரை பொறுத்தளவு அவர் டைரக்டரா இருக்கிறது தனி கெப்பாசிட்டி. அவருடைய பில்டிங் வாடகைக்கு விட்டுருக்காருல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது போய் இன்னொரு பில்டிங் வாடகைக்கு விடுறாரு. 2 பில்டிங். அவரை பொறுத்தவரை எல்லா பில்டிங்கையும் கூட்டி தான் 20 லட்சம் பார்க்கணும். அந்த பில்டிங் அவர் பேர்ல தான் இருக்கு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவர் பேர்ல இருக்கு. அது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் கூட்டி தான் 20 லட்சம். அவர் எத்தனை தொழில் வேணாலும், சர்வீஸா இருந்தா 20 லட்சம், குட்ஸா இருந்தா 40 லட்சம். இங்க டைரக்டருங்கிறது சர்வீஸ் கேட்டகரியில வந்துருவாரு. த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சம் தான். நீங்க அந்த வாங்குற சம்பளத்தையோ அங்க பிடிக்கிற ஆர்சிஎம்ஐயோ உங்க த்ரெஷோல்ட் லிமிட்ல கூட்ட வேண்டாம். உங்களுக்கு வர வாடகையை மட்டும் கூட்டி பாருங்க. ஒரு பேன்ல அவருக்கு எவ்வளவு ரெண்ட் வருதோ அது பூரா கூட்டி பார்த்து 20 லட்சம் தான் உங்களுக்கு கணக்கு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் வணக்கம் சார். சித்தாபுரத்துலேருந்து சதீஷ் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். இப்போ ப்ரொஃபஷனல் லைன்ல இருக்கிறவங்க டைரக்டா வந்து நம்ம ஒரு கம்பெனில வந்து டைரக்டரா ஆக முடியுங்களா சார்? ஆக முடியாது. அதாவது இருக்கலாம், சிஐசிவில் ஏசிஎஸ் ஆகலாம். பட் ஆகிறதுக்கு போது என்னன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸை சரண்டர் பண்ணிடணும். ஹலோ சதீஷ் சார். சொல்லுங்க சார். நான் சொன்னது புரிஞ்சுங்களா சார்? இல்ல புரிஞ்சுங்க சார். அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் சிஓபி இருக்க கூடாது. அவங்க டைரக்டர் ஆகணும்னா அவங்க டைரக்டர் ஆகலாம். ஆனா இங்க டைரக்டர் ஆயிட்டு இருந்தார் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில போடுவார். வெளியில பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. மிஸ்கான்டாக்ட். ஓகே சரிங்க சார். தேங்க்யூ சார். எனி அதர் क्वेश्चन? சார் ஆம்பூர்ல பிரகாஷ் சொல்லுங்க சார். இப்போ டைரக்டர் சேலரி வந்து எவரி மந்த் ஒரே அப்பப்போ சேஞ்ச் பண்ணலாமா சார்? அவங்க மேனேஜ்மெண்ட் வில்லிங்கா இல்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மாத்தணுமா சார்? அது வெரி குட். இது கம்பெனி ஆக்ட் क्वेश्चन. கண்டிப்பா ரெசல்யூஷன் போர்ட் மீட்டிங் போட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து ஒரு 2 lakh கொடுத்துட்டு திருப்பி 1.5 கொடுத்துட்டு திருப்பி 1 lakh கொடுத்துட்டு அப்பப்போ சேஞ்ச் பண்ணலாமா? அது வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் கமிஷன்னா டிபெண்ட் ஆன் தி டர்ன் ஓவர், டிபெண்ட் ஆன் தி சேல்ஸ் மாறும். எம்ப்ளாயிங்ல ஃபிக்ஸட் ரெமுனரேஷன் தான் இருக்கு. இயர்லி ஒன்ஸ் தான் இன்கிரிமெண்ட் போடுவீங்க. இல்ல அப்படி இருக்கு. இப்போ கொரோனா பீரியட்ல கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 1 lakh கொடுத்துட்டு 75 எம்ப்ளாய்க்கு பண்ற மாதிரி அவருக்கும் பண்ணிருக்காங்க. அது செல்லுபடி ஆகுமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு? இல்ல, நீங்க கண்டிப்பா அதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓ சரி சார். ரெசல்யூஷன் போர்ட் மீட்டிங் போட்டு ரெசல்யூஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும்.
மினிட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் சார். எனி கொஸ்டின் சார்? அட்வொகேசி ப்ரொஃபஷன் பண்றவங்க டைரக்டர் ஆக முடியுமா சார், இல்ல பிராக்டிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணுமாங்க சார்? அவங்க பார் கவுன்சில்ல மெம்பரா இருக்க முடியாது. இப்போ சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணவங்க. எஸ் எஸ், பார் கவுன்சில் சர்டிஃபிகேட். எஸ். ஓகே ஓகே. எனி கொஸ்டின் சார்? பாலு சொல்லுங்க சார். இப்போ 194J ல வந்து சிட்டிங் ஃபீஸ் வருதுங்க சார். அவரு மத்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆர்சி வச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல இந்த சிட்டிங் ஃபீஸ் எடுத்துக்கணுமா சார்? வராது. 194J தான் ஆர்சிஎம்ல அவன் பணம் கட்டுறான்ல. ஆமா ஆமா, கம்பெனிக்காரன் கட்டிடுறான். உங்களுக்கு அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல ஆர்சிஎம் தான் சேராதுல. சரி சரி, ஓகே சார், ஓகே. சேராது அக்ரிகேட். எனி கொஸ்டின் சார்? பெருமாள் ஹலோ சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. பாலு சார் ஏதாவது கேக்குறாரு, கேளுங்க. கோயம்புத்தூர் பாலு சார் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் மைக் பக்கத்துல வந்து பேசுங்க சார். கேட்க மாட்டேங்குது. இல்ல பாலு சார் சாட்ல போட சொல்லுங்க பெருமாள். சரி, ரைட். ஹலோ சார், அட்வொகேட் இருக்காரு சார், அவர் பார் கவுன்சில் மெம்பர் ஆகல. அவர் பண்ற பில்லுக்கு ஆர்சிஎம் வருமா சார், இல்ல டாக்ஸபிளா சார்? என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? லீகல் சர்வீஸ் சார். அது லீகல் சர்வீஸ். அடுத்த ஸ்லைடு வருது, அந்த ஸ்லைடு தான் வருது. அடுத்து தேங்க் யூ. பார்த்தது வர மட்டும் கேளுங்க, வரப்போறது கேட்க வேண்டாம். அடுத்த பாலு சார் உங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க சார். சார், ஃபெலிக்ஸ் ஃப்ரம் வள்ளியூர். சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க, அவங்க ஒரு கம்பெனி டைரக்டரா ஆக முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கண்டிப்பா கம்பெனி டைரக்டர் ஆக முடியாது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பண்ணி அதுக்கு நாமினி டைரக்டரா வேணா வரலாம். பெருமாள் நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நீலகண்டன் ஷேர் பண்ணுவாரு. அவர் ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் நான் வந்து வந்துடுவேன். சரியா? நீலகண்டன் இல்லையா? அவரு போயிட்டாரா? நீலகண்டன் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க நீலகண்டன். Dear friends, I am very happy to introduce my great friend and well-wisher from Pondicherry, Mr. Neelakandan, to our class. He is an expert in GST. He is planning to take the, ஏன்னா நான் வந்து ஆர்சிஎம்ஏ கண்டினியூஸாக எடுத்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ரொம்ப ட்ரை சாப்டர், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். நம்ம ப்ராக்டிஷனருக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய சாப்டர் ஆர்சிஎம் தான். அதில் தரவாக இருந்துட்டா கண்டிப்பாக எல்லாருமே பெரிய லெவலில் நம்ம ஃபினான்ஸ் லெவலில் சம்பாதிச்சிட முடியும். இது ரொம்ப ட்ரையாக இருக்குங்கிறதுனால நடுவில் நீலகண்டன் வந்து ஒரு காம்போசிஷன் ஆப்ஷனில் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுக்கிறாரு. டவுட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அவரும் கடைசி ஆன்சர் பண்ணுவார். ஐ ஆம் ரெடி டு ஆன்சர். Now the boarding will hand over to Mr. Neelakandan. Please, Neelakandan. Yes, sir. Screen share ஆகலையே Neelakandan? Yes, sir. Yes, Raman, sir. I'm பண்ணிட்டே இருக்கேன் சார். ஆகுதுங்களா? இல்ல, அது உங்களுடைய டெஸ்க்டாப் தான் வந்திருக்கு. வருது. வியூ போட்டுக்கோங்க. ஸ்கிரீன் வியூ. சார் வந்துருச்சுங்களா? வெரி குட். ஓகே ஓகே, ஸ்டார்ட். தேங்க் யூ சார். சார், ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி அகாடமி சார், சேது சாருக்கு, பெருமாள் சாருக்கு எல்லாரும் என்னோட வணக்கம் சார். என்னோட எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் சார். காம்போசிஷன் லெவி ஸ்கீம் நான் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரத்தில் கவர் பண்ணிடுவேங்க சார். காம்போசிஷன் லெவி ஸ்கீம் செக்ஷன் 10 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 சார். என்னோட பேர் நீலகண்டன், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ஃப்ரம் பாண்டிச்சேரி சார். சார், ஆடியோ சரியா கேக்குதுங்களா? ஆடியோ நல்லா இருக்கு நீலகண்டன். ஓகே, ஓகே சார். இதுல நான் டாபிக்ஸ் கவர் பண்ண போறது ஒரு 7 டாபிக் சார். அப்ஜெக்டிவ்ஸ், எலிஜிபிலிட்டி அண்ட் நான் எலிஜிபிலிட்டி ஆஃப் காம்போசிஷன் ஸ்கீம், ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ், அதர் கண்டிஷன்ஸ் டு பி ஃபுல்ஃபில்டு, இன்டிமேஷன், கண்டிஷன்ஸ் அண்ட் வேலிடிட்டி ரூல்ஸ், அதாவது பர்சன்ஸ் டெஸ்பைட் நாட் எலிஜிபிள் பட் ஆப்டட், கான்சிக்வன்சஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். அதாவது அப்ஜெக்டிவ்ஸ்னாக்கா எதுக்காக இந்த காம்போசிஷன் ஸ்கீம். செகண்ட், எலிஜிபிலிட்டி அண்ட் நான் எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இதுக்குள்ள வரலாம், யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்க முடியாது, டிஸ்குவாலிஃபிகேஷன். ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ், யாருக்கு என்னென்ன டாக்ஸ் காம்போசிஷன் ஸ்கீம்ல வர பட்சத்தில். அதர் கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், நேம் போர்டு வைக்கணும், அதெல்லாம் எக்ஸெட்ரா, அது வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து 5வது இன்டிமேஷன், கண்டிஷன்ஸ், வேலிடிட்டி, அந்த ரூல்ஸ் இருக்குது அது. 6வது பர்சன்ஸ் டெஸ்பைட் நாட் எலிஜிபிள் பட் ஆப்டட், அதாவது இந்த ஸ்கீம்ல இல்ல. சார், வாய்ஸ் கேட்கல சார். ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். சார் கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஹலோ, கேக்குது. சரி சார். ஃபர்ஸ்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் பர்பஸ்.
objectives or purpose of the scheme. இது எதுக்குனாக்கா to bring the simplicity and reduce the compliance cost for the small taxpayers. In others, to provide relief to small business. Compulsory scheme had been prescribed. அதாவது சின்ன சின்ன ஸ்கீம்ல சின்ன சின்ன ஸ்மால் டாக்ஸ்பேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு குவார்டர்லியா கொண்டு வந்துடலாம், அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது. இது பியூர்லி ஆப்ஷனல் ஸ்கீம். இது யாருக்கு வேணுமோ அவங்க த்ரெஷோல்ட் லிமிட். He does not require to pay tax under 9(1). அதாவது 9(1) ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் படி எல்லாருமே வரி கட்டணும். அது நார்மல் டாக்ஸ் பேருக்கு. ஆனா இந்த செக்ஷன் 10ன்றது ஓவர் ரைடிங் செக்ஷனா இருக்குது. இந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு 9(1) செக்ஷன் கிடையாது. அதனால இது ஓவர் ரைடிங் செக்ஷன் சொல்றாங்க. ஆனாலும் 9(3) and 9(4) அதாவது ஆர்சிஎம் கட்டி ஆகணும். இந்த ஆர்சிஎம்க்கு உண்டான ஐடிசி எடுக்க முடியாது. ஏன்னாக்கா காம்பல்சன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஐடிசி கிடையாது. அதனால தான் நோ கிரெடிட் ஆன் சச் ஐடிசி பெய்ட் ஆன் ஆர்சிஎம். ஓகே. எலிஜிபிலிட்டி அண்ட் நான் எலிஜிபிலிட்டி செக்ஷன் 10 subsection 1 and section 10 subsection 2. எலிஜிபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனா யாரா இருந்தாலும் அவங்களோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் முந்தின வருஷத்துல, இதுக்கு இந்த இயர்ல நம்மளுக்கு காம்பல்சன் ஸ்கீம்னாக்கா இதுக்கு முந்தின வருஷத்துல 1.5 கோடி தாண்டி இருக்கக்கூடாது ஜென்ரலா. அது ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்க்கு என்னன்னாக்கா 75 lakhs. ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் யாருனாக்கா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் உத்தரகாண்ட். அதாவது அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா அண்ட் உத்தரகாண்ட். இவங்களுக்கெல்லாம் லிமிட் 75 லட்சம் முந்தின வருஷத்துல. மற்றவங்களுக்கெல்லாம் அக்ரிகேட் டர்ன்ஓவர் 1.5 crores முந்தின வருஷத்துல. அப்படி இருக்கிறவங்க கரண்ட் இயருக்கு காம்பல்சன் ஸ்கீமுக்குள்ள வரலாம். அக்ரிகேட் டர்ன்ஓவர்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இட் இன்க்ளூட்ஸ் டேக்ஸபிள் சப்ளை, எக்ஸம்ப்டட் சப்ளை, நான் டேக்ஸபிள் சப்ளை, எல்லா சப்ளை அவுட்டர் சப்ளை சேர்த்துக்கணும், மைனஸ் டேக்ஸ் அண்ட் செஸ், மைனஸ் இன்வர்ட் ஆர்சிஎம். ஓகே. செக்ஷன் 10 subsection 1 eligibility. As per second provision of section 10, a person who opts to pay tax as a manufacturer, restaurant service in case of trade may supply services. அதாவது இந்த மூணு பண்றவங்க சர்வீசஸும் பண்ணலாம். காம்பல்சன் ஸ்கீம்ல இந்த எலிஜிபிலிட்டி வரவங்க சர்வீசஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாக்கா, அந்த முந்தின வருஷத்துல 10% டர்ன் ஓவரோ இல்லைன்னா 5 lakhs whichever is higher இருக்குதோ அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்குள்ள வர முடியும். 50 லட்சம் தாண்டிச்சுனாக்கா வர முடியாது. அதாவது 10% ஆர் 5 lakhs whichever is higher எடுத்துக்கணும். அதுக்கு மேல போச்சுனாக்கா வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ ஹஸ் ஆப்டட் ஃபார் காம்பல்சன் ஸ்கீம் இந்த ஃபினான்ஷியல் 19-20ல இஸ் டர்ன் ஓவர் முந்தின வருஷத்துல எவ்வளோனாக்கா 60 லட்சம் பண்ணியிருக்காரு. அப்போ 19-20ல அவர் சர்வீசஸும் பண்ணலாம். அதில் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் எப்பயுமே உங்களுக்கு காம்பல்சன் ஸ்கீம். அப்போ இந்த டர்ன் ஓவர் லிமிட் இதை எப்படி பண்றது, இவர் சர்வீசஸ்க்கு எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன வருஷம் பண்ண 60 லட்சத்துல 10% 6 லட்சம், இல்லைன்னா 5 லட்சம், மிச்சவரி சாயிருந்தாக்கா 6 லட்சம் வரும். 6 லட்சம் வரைக்கும் இந்த 19-20ல அவர் பண்ணலாம் இந்த ஃபினான்ஷியல்ல, அதாவது காம்பல்சன் ஸ்கீம்ல. அதுக்கு மேல பண்ணாக்கா இவர் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ட் அவுட் ஆயிடுவார். டர்ன் ஓவர் எக்ரிட். எலிஜிபிலிட்டி டு ஆப்ட் ஃபார் காம்பல்சன் ஸ்கீம். எலிஜிபிலிட்டினாலே செக்ஷன் 10 subsection 1ல வந்துடும். யார் யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்கலாம்னாக்கா, யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடுது. நாட் என்கேஜிங் சப்ளை ஆஃப் சர்வீசஸ், அதாவது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் தவிர எந்த சர்வீசஸ்க்குமே காம்பல்சன் ஸ்கீம் கிடையாது. இப்படிதான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் ஃபுல்லா எக்ஸம்ட் சர்வீஸ் பண்றாங்க, ஃபுல்லா நான் டாக்ஸபிள் சர்வீஸ் பண்றாங்க, இதுக்குள்ள இருக்க முடியாது. இன்டர்ஸ்டேட் அவுட்வர்ட் சப்ளை பண்றவங்க இதுக்குள்ள இருக்க முடியாது. எக்கனாமிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர், எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் பண்றாங்க செக்ஷன் 52, அவங்களும் இதுக்குள்ள இருக்க முடியாது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் எனி நோட்டிஃபைட் குட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பான் மசாலா, டொபாக்கோ சப்ஸ்டிட்யூட்ஸ் பண்றாங்க மேனுஃபேக்சரிங், அவங்க இதுக்குள்ள இருக்க முடியாது. He is neither a casual taxable person or non-resident taxable person. அவங்க ஒரு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் யாரும் காம்பல்சன் ஸ்கீமுக்குள்ள வர முடியாது. இதுதான் ஜெனரல் பேசிக் ரூல். அக்ரிகேட் டர்ன்ஓவர் பார்த்தோம், அதுக்கடுத்து யாரெல்லாம் வரக்கூடாதுன்றது பார்த்தோம். Provided that where more than one registered person are having the same PAN, the registered person shall not be eligible to opt for the scheme unless all such registered person opt to pay tax under the scheme. அதாவது இது ஒரே ஆளு ஒரு 10-15 பேன் வச்சிருக்காரு, ஒரு ஸ்டேட்ல ஒன்று வச்சிருக்காருனாக்கா எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். அக்ரிகேட் டர்ன்ஓவர் ஏன்னாக்கா அவரோட பேன் நம்பர் சேம்ன்றனால எல்லாத்தையும் கூட்டி 1.5 கோடி வருதா, நார்மல் ஸ்டேட்ல இருக்காரு அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கூட்டி 75 lakhs வருது, அவர் ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்ல இருக்காரா அப்பனாக்கா he is eligible for compulsion scheme for the financial year compared to the aggregate turnover of the previous financial year. அப்படி இல்லைனாக்கா அந்த ஏதாவது ஒரு பேங்க்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்துட்டாருனாக்கா அவருக்கு
இஸ் ஆப்ட் அவுட் பண்ணி ஆகணும் காம்படிஷன். ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது. நீலகண்டன் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். மிஸ்டர் கார்த்திக் யாருங்க? ஓகே சார். மிஸ்டர் கார்த்திக் உங்க மொபைல் ஆஃப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, நீங்க ஆன் பண்ணீங்கன்னா எப்படி சார் ஆகும்? பேசுங்க நீலகண்டன். நீலகண்டன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். வாய்ஸ் ரொம்ப லோவா சார். ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இப்போ நான் ஏற்கனவே சொன்னப்பல நீலகண்டன் மைக் கொஞ்சம் வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க சார். வாய்ஸ் கேக்குதுங்களா? நீங்க வீடியோ பக்கத்துல வச்சிருக்கேன் சார். சார் இப்போ கேக்குதுங்க? ஓகே ரைட். ஓகேங்க சார். சார் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் காம்படிஷன் ஸ்கீமுக்குள்ள 4 பேர் வரலாம். மேனுஃபேக்சரிங் பண்றவங்க வரலாம், அதாவது அதர் தென் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் வரலாம், ட்ரேடர்ஸ் வரலாம். இவங்க எல்லாமே டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி கரண்ட் இயருக்கு வரலாம். இன்னொன்று காம்படிஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2A, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதர் தென் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ். இவங்க 4 பேரும் வரலாம் பர்சன்ஸ். மேனுஃபேக்சருக்கு 0.5 சிஜிஎஸ்டி 0.5 எஸ்ஜிஎஸ்டி 0.5. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு 2.5 2.5. ட்ரேடர்ஸ்க்கு 0.5. மேனுஃபேக்சருக்கும் ட்ரேடர்ஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, மேனுஃபேக்சருக்கு ஆன் டோட்டல் டர்ன் ஓவர், ட்ரேடர்ஸ்க்கு ஆன் டாக்ஸபிள் டர்ன் ஓவர். அப்போ மேனுஃபேக்சர் வந்து எக்ஸாம்பிள் டர்ன் ஓவர் பண்ணினாலும் அதுக்கு சேர்த்து 0.5 கட்டணும். அதாவது மேனுஃபேக்சர் வந்து 0.5 ஆன் டோட்டல் டர்ன் ஓவர், சிஜிஎஸ்டி 0.5 எஸ்ஜிஎஸ்டி 0.5 ஆன் டோட்டல் டர்ன் ஓவர். ஆனால் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு கட்டணும் அவசியம் கிடையாது. அது விதிவிலக்கு. டாக்ஸபிளுக்கு மட்டும் 0.5 டாக்ஸபிள் டர்ன் ஓவர், சிஜிஎஸ்டி 0.5 எஸ்ஜிஎஸ்டி 0.5. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு ஆன் டோட்டல் டர்ன் ஓவர் 2.5 சிஜிஎஸ்டி 2.5 எஸ்ஜிஎஸ்டி. காம்படிஷன் ஸ்கீம் செக்ஷன் 10 2A, சர்வீஸ் ப்ரொவைடர் அதர் தென் தி ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். இவங்க வந்து சிஜிஎஸ்டி 3%, எஸ்ஜிஎஸ்டி 3%. இவங்க யாருன்றது நான் பின்னாடி சொல்றேன். 4வது பாயிண்ட், அதர் கண்டிஷன்ஸ் டு பி ஃபுல்ஃபில்டு. செக்ஷன் 10(3) அண்ட் 10(4). செக்ஷன் 10(3) என்ன சொன்னாக்கா, திஸ் ஸ்கீம் ஷல் லேப்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டே ஆன் விச் இஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் லிமிட். அவங்களுக்கு எப்போ 1.5 கோடியோ இல்லைன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்களா 75 லட்சமோ தாண்டிடுதோ இது ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆகிடும். இது நீங்க டர்ன் ஓவர் ஃபைல் பண்ணும்போது, குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த சிஸ்டத்துக்கு தெரியும். அந்த டர்ன் ஓவர் கூட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாக்கா நார்மல் ஸ்கீமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் பண்ணணும், நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸ் போயிடணும். செக்ஷன் 10(4), the registered person under the scheme shall not collect any tax from the recipient on supplies made by him, nor shall he be entitled to any rate of input. அதாவது இவர் டாக்ஸும் வாங்கக்கூடாது, யாருக்கு விற்கிறாங்களோ அந்த வந்து கஸ்டமரோ ரெசிபியன்ட் வாங்குறாங்க அவங்க டாக்ஸும் வாங்கக்கூடாது, இவர் இன்புட்டும் எடுக்க முடியாது. இதுதான் செக்ஷன் 10(4) சொல்லுது. 5வது பாயிண்ட், இன்டிமேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் வேலிடிட்டி. ரூல்ஸ் 3, 4, 5, 6. ரூல்ஸ் 3 and 4 என்ன சொல்றதுனாக்கா, இன்டிமேஷன் பார்ட் பி. இப்போ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கனாக்கா பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். அதுல பார்ட் பிலேயே சொல்லிடும் நான் காம்படிஷன் ஸ்கீமுக்கு வர போறேன் அப்படின்னு. புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார்ம் நம்பர் RAG1 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சொல்லிடணும். அதனால எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவ் டேட் வருதோ அந்த தேதியிலிருந்து இவர் காம்படிஷன் ஸ்கீமுக்குள்ள வந்துருவாரு. இது ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சனுக்கு. எக்ஸிஸ்டிங் பர்சனுக்கு இப்போ கண்டினியூவா எக்ஸிஸ்டிங் நடந்துட்டு இருக்கு, அவர் டர்ன் ஓவர் குறைவா தான் இருக்குது லாஸ்ட் இயர்ல. இந்த டைம்ல சரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் குறைக்கலாம், நம்ம இதுக்குள்ள வரலாம், ஏன்னாக்கா இது ஆப்ஷன் ஸ்கீம் தானே அப்படின்னு வரவங்க GST CMP 02ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ஆப்டின் பண்ணலாம். இது எப்படின்னாக்கா ஏப்ரல் மாசத்துலேருந்து வரானாக்கா இவங்க மார்ச்லேயே ஓப்பன் ஆகிடும். சம்டைம்ஸ் ஏப்ரல்லேருந்து கூட ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த கம்மிங் மந்த்லேருந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த கம்மிங் இயருக்கு பிகினிங்ல ஒரு 60 டேஸ்க்குள்ள அந்த ஃபார்ம் கொடுத்துடணும். அந்த மேக்ஸிமம் பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் ஓப்பன் பண்ணுவாங்க, ஏப்ரல்லேருந்து வர மாதிரி இருக்கும். அந்த டேர்ன் ஓவர் குறவாகவே இருந்ததுனாக்கா அவங்களும் ஆப்ஷனுக்குள்ளே வரலாம். இந்த ஆப்ஷனுக்குள்ள அவங்க ITC 03 ஃபைல் பண்ணணும் 60 நாளுக்குள்ள. அதாவது ITC ஹேட் பின் டேக்கன் ஆன் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணணும். 1 intimation applicable for all places in case of same plan. இப்போ நான் 4-5 ஸ்டேட்ல வச்சிருக்கேன். நான் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கேங்க. பாண்டிச்சேரி காம்படிஷன் ஸ்கீம் வேணும்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் டர்ன் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்ஸ் எடுத்துக்கணும். நான் சென்னையிலையும் பண்றேன், தமிழ்நாட்டில் பண்றேன், கர்நாடகாவில் பண்றேன், எல்லாத்தையும் கூட்டி எங்கேயுமே எல்லாத்தையும் கூட்டினா 1.5 கோடி வரல அப்படின்னு வர பட்சத்தில் நான் இங்கே அப்ளை பண்ணாக்கா எல்லா இடத்துலையும் காம்படிஷன் ஸ்கீம் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் பண்ணி ஆகணும். எங்கேயா ஒரு இடத்துல அதிகமாக போனாலும் அது காம்படிஷன் ஸ்கீம் வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆப்ஷன் கண்டினியூஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் ஃபர்தர் இயர்ஸ் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். இது வந்து நம்ம வருஷம் வருஷம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி ஆப்ஷனுக்குள்ள போனாலே போதும், அது கண்டினியூ ஆகிக்கும் லேப்ஸ் ஆகிற வரைக்கும். ரூல் நம்பர் 5, கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்.
neither be a casual taxable person nor a non-resident taxable person. ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் அப்படியே மறுபடியும் வரும். Still he shall pay tax section under section 9(3) or 9(4). இது வந்து RCM section on inward supply goods or services or both. இவர் RCM க்கு உண்டான பேமெண்ட் கட்டி தான் ஆகணும். இதுக்கு காம்பன்சேஷன்ல இவர் இருக்கிறதுனால RCM க்கு உண்டான ITC இவரால் எடுக்க முடியாது. இவர் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனா இருக்கக்கூடாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனா இருக்கக்கூடாது. He shall mention the words compensation taxable person not eligible to collect tax on supplies at the top of the bill of supply issued by him. இவர் கொடுக்க வேண்டிய bill of supply. இவர் tax invoice கொடுக்கக்கூடாது. tax invoiceனாக்க tax தனித்தனியாக காட்டணும். CGST, SGST, IGST காட்டணும். இவர் tax கலெக்ஷன் பண்ணக்கூடாதுன்றதால bill of supply தான் கொடுக்கணும். bill of supply கொடுக்கும்போது அந்த டாப்ல இந்த வேர்டு மென்ஷன் பண்ணிக்கணும். composition taxable person not eligible to collect tax on supplies அப்படின்னு கொடுக்கணும். He shall mention the words composition taxable person on every notice and signboard display at the prominent place. நாங்க composition taxable person இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ்லயும் அப்புறம் பிசினஸ் பிளேஸ்ல இருக்கிற சைன் போர்ட்லயும் அவர் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். அதாவது பப்ளிக் உள்ளார வரும்போது இவங்க காம்பன்சேஷன் ஸ்கீம் டீலர்ன்றதை தெரியணும். பில் ஆஃப் சப்ளை சொல்லணும், டிஸ்பிளே போர்ட்டை சொல்லணும். இது ரெண்டும் இருக்கணும் கம்பல்சரியா. நாட் டு பி என்கேஜ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த நோட்டிஃபைடு குட்ஸ் டியூரிங் த ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர். இவர் வந்து அந்த நோட்டிஃபைடு குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற ஆளா இருக்கக்கூடாது. நோட்டிஃபைடு குட்ஸ்னாக்கா பான் மசாலா, டொபாக்கோ சப்ஸ்டியூட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் ரூல் 6 வேலிடிட்டி ஆஃப் த ஸ்கீம். இது எத்தனை நாளைக்கு இது வேலிடிட்டி? These schemes shall remain valid once the conditions are fulfilled. The scheme அப்படியே கண்டினியூ ஆயினே இருக்கும். இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ற பட்சத்துல duties of the person when scheme becomes invalid or mandatory cessation of composition levy on violation of conditions liable to pay tax under the normal scheme. இவரோட காம்பன்சேஷன் ஸ்கீம் இருந்து இவர் வெளியில வந்துட்டாருனாக்கா அன்னையில இருந்து இவரு நார்மல் ஸ்கீம்ல டாக்ஸ் கட்டணும். இவரு டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணும் ஃபார் எவ்ரி டாக்ஸபிள் சப்ளை வித்தின் 7 daysக்குள்ள GST CMP 04 அதாவது இன்டிமேஷன் ஆஃப் வித்ட்ராயல் ஃபார்ம் ஃப்ரம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அதை ஒரு 7 நாளுக்குள்ள தகவல் தெரிவிக்கணும். அக்செப்டன்ஸ் ஆர் ரெஃப்யூஸ்ட் பை த ப்ராப்பர் ஆஃபீஸ். அதை ப்ராப்பர் ஆஃபீஸ் பார்ப்பாரு. ஏதோ ஒரு ரீசனுக்காக அக்செப்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக ரெஃப்யூசல் பண்ணலாம். டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டாக் டு பி ஃபர்னிஷ்ட் பை த பர்சன் வித்தின் 30 days. நான் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல இருக்கும்போது இவ்வளவு ஸ்டாக் என்கிட்ட இருந்ததுன்றது அவர் 30 நாளுக்கு தெரியப்படுத்தணும். வித்ட்ராயல் அப்ளைஸ் டு ஆல் யூனிட்ஸ் அட் த சேம் டைம். ஒரு இடத்துல இருந்து அவர் காம்பன்சேஷன் ஸ்கீம் வந்துட்டாருனாக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வேற எங்கேயா காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வேற ஸ்டேட்ல இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வந்துடும். ஏன்னாக்கா ஒன்ஸ் பேன் வந்து காம்பன்சேஷன் வந்து நார்மல் வரும்போது அவர் வேற எங்கேயுமே காம்பன்சேஷன் இருக்கக்கூடாது. காம்பன்சேஷன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நார்மல் இருக்கக்கூடாது. நார்மல் தான் அதிகபட்சமா இருக்கணும். காம்பன்சேஷன் ஒரு இடத்துல இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்கணும். காம்பன்சேஷன் வந்து ஒரு இடத்துல வெளில விட்டோம்னாக்கா எல்லா இடத்துலயும் நார்மலா மாத்தி ஆகணும். பர்சன் டெஸ்பைட் நாட் எலிஜிபிள் பட் ஆப்டட். அதாவது ஒரு பர்சன் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக த்ரெஷோல்ட் லிமிட்டா இருக்கலாம். ஒரு நிமிஷம் நீலகண்டன் சார். சொல்லுங்க சார். சார் லாஸ்ட் ஸ்லைட்ல within 30 days வந்து நம்ம ஸ்டாக் இன்ஃபார்ம் பண்ணனும்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது என்ன ஃபார்ம் சார்? நான் பின்னாடி சொல்லிடுறேங்க சார். அதாவது வித்ட்ராயல் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, GST CMP 04 இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டாக்குக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் நம்பர் நான் பின்னாடி சொல்றேன் சார். வருது, பின்னாடி வருது. ஒரு சம்மரி பாயிண்ட்ஸ் மாதிரி பின்னாடி போடுறேன், அதுல வருதுங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். ஷூர், தேங்க் யூ சார். பர்சன் டெஸ்பைட் நாட் எலிஜிபிள் பட் ஆப்டட் ஃபார்ம் ஃபார். அதாவது இந்த ஸ்கீமுக்கே நான் எலிஜிபிளே கிடையாது, ஆனா நான் பண்றது பில் ஆஃப் சப்ளை கொடுத்து நான் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அவருக்கு என்னென்னலாம் விளைவு வரும், அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னாக்கா செக்ஷன் 10(5) if the proper officer has reasons to believe that the taxable person has paid under section 10(1) நாக்கா காம்பன்சேஷன் ஸ்கீம் or section 2A service provider and 3(3) கட்டனாக்கா as the case may be despite not being eligible. நீலகண்டன் கொஞ்சம் மைக்க நீலகண்டன் மைக் கொஞ்சம் சொல்லுங்க மைக்க வாயிட்ட வச்சுங்க. எல்லாரும் வாய்ஸ் கிளியரா இல்ல சார். இப்போ கிளியரா இருக்குங்களா சார்? இப்போ ஓகே, somewhat ஓகே. ஓகே சார். ஓகே, சூப்பர் சார். Such person shall in addition the previous slide கொஞ்சம் சொல்லிருங்க சார், எல்லாரும் கேட்டிட்டு payable by him. நீலகண்டன் அந்த முன்னாடி ஸ்லைடு இருக்குல்ல, அது இன்னொரு தடவை ரிப்பீட்டடா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. சொல்லுங்க, அது முக்கியமான ஸ்லைடு. ஓகேங்க சார். சார் இதுதாங்க வேலிடிட்டி ஆஃப் தி ஸ்கீம். ஓகேங்க சார். சார் ரூல் 6 வேலிடிட்டி ஆஃப் தி ஸ்கீம். This scheme shall remain valid once the conditions are fulfilled. எல்லா கண்டிஷனும் சரியா இருக்கிற பட்சத்துல இந்த ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓடினே தான் இருக்கும். Duties of the person when the scheme becomes invalid. Once இந்த ஸ்கீம் வெளியில வந்துட்டீங்கனாக்கா, ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்க நார்மல் டாக்ஸ் பேர் ஆயிடுவீங்க. நார்மல் ஸ்கீம்ல you have to liable to pay the tax under normal scheme.
அப்போ என்ன ஆகுனாக்கா இதுல 3 பாயிண்ட். நார்மல் ஸ்கீம்ல வந்துட்டீங்க, அதனால நார்மல் டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ நீங்க டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். டேக்ஸ் இன்வாய்ஸ்ல தனித்தனியா டேக்ஸ் காட்டணும். ஃபார் எவரி taxable supply within 7 days you have to file the intimation of withdrawal in form GST CMP 04. இது ஆபீசர் பாப்பாரு, அக்செப்டோ ரிவ்யூஸ்ல பண்ணலாம் ஏதாவது ஒரு ரீசனுக்காக. டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டாக், நான் காம்பல்சரி ஸ்கீம்ல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு 30 நாளுக்குள்ள அவர் தெரியப்படுத்தணும். withdrawal applies to all units under the same plan. இவர் வெளியில வந்துட்டாருனாக்கா வேற எங்கேயுமே காம்பல்சரி ஸ்கீமுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா எல்லாருமே ஒரே பேன் பேஸ்டு ஜிஎஸ்டி நம்பர்னால இவர் ஒரு யூனிட்ல இருந்து காம்பல்சரி ஸ்கீம்ல வந்துட்டாருனாக்கா வேற எங்கேயுமே காம்பல்சரி ஸ்கீம்ல இருக்கக்கூடாது. இந்தியா ஆல் ஓவர் இந்தியா. சார் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாங்களா சார்? கொஞ்சம் மெதுவாவே சொல்லிருங்க, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஓகே ஓகே, நான் மறுபடியும் சம்மரி பாயிண்ட் வருது சார். இன்னொரு 5 நிமிஷத்துல ஓகே சார். क्वेश्चन கேட்கலாமா இல்ல முடிச்சு? இல்ல சுப்ரமணியன் சார் क्वेश्चन கடைசியா வச்சுக்கலாம். சரி சார், ஓகே, थैंक यू சார். அவரே புதுசா அப்ப வந்து பங்க் ஆயிட்டாருன்னா கிளாஸ் கேட்டு போயிடும். கடைசியா வச்சுக்கலாம். ஓகே நல்ல ஸ்லைடு, எல்லாமே அருமையான ஸ்லைடு, பட் ஸ்பீடா போறனால அப்சர்வ் பண்ண முடியல சார். ப்ளீஸ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, அவரும் எடுப்பாரு, நானும் உங்களுக்கு சொல்றேன். டோன்ட் வரி. ஓகே, थैंक यू சார். थैंक यू. நீலகண்டன் நீங்க போங்க. நீலகண்டன் ஸ்லோவாவே போங்க. ஓகே சார், थैंक यू சார். செக்ஷன் 10 ஃபைல் என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு பர்சன் காம்பல்சரி ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது, ஆனா காம்பல்சரி ஸ்கீமுக்குள்ள வந்துடுறாரு. அவர் பில் ஆஃப் சப்ளை இஷ்யூ பண்ணிடுறாரு, காம்பல்சரி ஸ்கீம்லயே இருக்கிறாரு. ஆனா அவர் பண்ண வேண்டியது ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் காம்பல்சரி ஸ்கீம்ல இருக்காருனாக்கா அந்த ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர்கிட்ட ரீசன் இருக்கு, அவர் காம்பல்சரி ஸ்கீம்ல தான் கலெக்ட் பண்ணிருக்காரு, 3.5 இப்படி கலெக்ஷன் பண்ணிருக்காரு, ஆனா ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்படி தெரிஞ்சிருச்சுனாக்கா அவர் டாக்ஸ் பெனால்ட்டி எல்லாத்தையும் பே பண்ணணும். செக்ஷன் 73 பெனால்ட்டி ஆர் 74 பெனால்ட்டி எல்லாம் வித் நார்மல் டேக்ஸ் எல்லாமே வந்துடும் அவருக்கு. அப்ளை ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் அண்ட் பெனால்ட்டி எல்லாமே அவருக்கு உண்டு. நார்மல் ஸ்கீம்ல என்ன இருக்குதோ அது அத்தனையும் அவர் பே பண்ணி ஆகணும். ஆனா இதுக்கு எதுக்குமே ஐடிசி எடுக்க முடியாது. தேங்க்யூ. அப்புறம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ரிலேட்டட் டு செக்ஷன் 10 subsection 1 eligibility and tax rate, section 10 subsection 2 disqualifications or ineligibility, section 10 subsection 3 end of combustion levy scheme, section 10 subsection 4 no ITC no tax invoice, section 10 subsection 5 persons strongly availing this scheme. இது எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்குதான். நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2019 டேட்டட் 7/3/2019, நோட்டிபிகேஷன் நம்பர் 14/2019 டேட்டட் 7/3/2019, நோட்டிபிகேஷன் நம்பர் 21/2019 டேட்டட் 23/4/2019, சர்க்குலர் நம்பர் 77/51/2018 டேட்டட் 31/12/2018, சர்க்குலர் நம்பர் 97/16/2019 டேட்டட் 5/4/2019, கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டிமேஷன் கண்டிஷன்ஸ் அண்ட் வேலிடிட்டி ஆஃப் தி ஸ்கீம். இதெல்லாம் ரிலேட்டட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர் சார். ஜென்ரலாக சம்மரி பாயிண்ட்ஸ் சொல்லிடுறாங்க சார். இதில் ஒரு 9 பாயிண்ட் தாங்க சார் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நான் கவர் பண்ணியிருந்தேன், அப்படியே இந்த 9 பாயிண்ட்டே சொல்லிட்டேன் மொத்தமாக. ஜென்ரல் சம்மரி பாயிண்ட்ஸ். டு ப்ரொவைட் ரிலீஃப்ஸ் டு ஸ்மால் பிஸ்னஸஸ் காம்பன்சேஷன் ஸ்கீம் ஹேட் பீன் ப்ரெஸ்கிரைப்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலிங் ஆஃப் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ். அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதுனால இது ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. நோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன்க்ளூடிங் ஆர்சிஎம் இன்புட் ஃபார் தி ஸ்கீம். இன்புட்டே கிடையாது, அதனால ஆர்சிஎம் இவர் கட்டி தான் ஆகணும், அதுக்குண்டான இன்புட்டும் எடுக்க முடியாது. பில் ஆஃப் சப்ளை இஸ் டு பி இஷ்யூட் பை சச் பர்சன். பில் ஆஃப் சப்ளை தான் கொடுக்கணும், டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க முடியாது. நாட் டு கலெக்ட் எனி டேக்ஸ் ஃப்ரம் த ரெசிபியன்ட் ஆர் கஸ்டமர்ஸ். இவர் கஸ்டமர்ஸ் வந்து டேக்ஸ் வாங்கக்கூடாது. டிஸ்பிளே ஆஃப் தி ஸ்கீம் இந்த நேம் போர்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவர் காம்பன்சேஷன் டேக்ஸபிள் பர்சன்றதை டிஸ்பிளே போர்டில் கொடுக்கணும், எல்லா நோட்டீஸ்லையும் கொடுக்கணும், தெரியப்படுத்தணும். Aggregate turnover is to be calculated for this purpose of this scheme under the PAN number. Aggregate turnover சேம் பேன்ன்றதுனால ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து கூட்டணும். 1.5 கோடியா இருக்கிற பட்சத்தில் ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் வந்து 75 lakhs என்ற பட்சத்தில் RCM is applicable even in the scheme except on the security services. But for goods, this scheme is up to 1.5 crores. For services, up to 50 lakhs. He can import goods or services but not entitled to export goods. ஏன்னாக்கா இவருக்கு வெளியூர் ஐஜிஎஸ்டி அவுட்வேர்டு ஐஜிஎஸ்டி வராது, அதனால எக்ஸ்போர்ட் கிடையாது, இம்போர்ட் மட்டும்தான் உண்டு. அதாவது இன்வேர்டு சப்ளை உண்டு, அவுட்வேர்டு இன்டர்ஸ்டேட் இன்வேர்டு உண்டு சப்ளைஸ். இவர் அவுட்வேர்டு இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ண முடியாது, இன்வேர்டு இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணலாம். அதனால தான் இவருக்கு இம்போர்ட் உண்டு, ஆனால் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் கிடையாது. அவ்வளோதாங்க சார். வேற ஏதாவது புரியலீங்களா சார்? சார் இந்த எலிஜிபிலிட்டி பட ஒரு ரிப்பீட் பண்ண முடியுமா? செக்ஷன் 10(1) கார்த்திகேயன் சார்,
இப்போ நான் அவர் விட்டதை பூரா காம்போசிஷன்ல கவர் பண்றேன். அவர் விட்டதை கவர் பண்றேன். அதுக்கப்புறம் Q&A 2 பேரும் ஆன்சர் பண்றோம். நீலகண்டன் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் பிரசன்டேஷன். ஓகே, ப்ளீஸ் உங்க ஸ்கிரீன் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஷேரிங். நான் அப்போ வந்து நீங்க விட்டது நீங்க எது விடுவீங்கன்னு தெரியும், அதை மட்டும் நான் ஸ்லைடு வச்சிருக்கேன் எடுத்து. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துக்கோங்க. அதாங்க சார் தேடிங்க. ஹைட். ஓகே. ஓ சூப்பர். ஓகே. தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. சார் வந்துருச்சுங்களா சார் ஸ்கிரீன்? வந்துருச்சு. ஒரே நிமிஷம் எனக்கு. ஓகே சார். பெருமாள் தெரியுதா ஸ்கிரீனு? பெருமாள் தெரியுது. இப்ப காம்போசிஷன்ல நீலகண்டன் சார் முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லிட்டாரு. அவர் எந்தெந்த பாயிண்ட் விடுவாருன்னு தெரியும், அதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டாச்சுரரி ப்ரொவிஷன் வந்து சார் கவர் பண்ணிட்டாரு. 10 சப்செக்ஷன் 1 தான். இதுக்கு எவிடன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 14/2019 டேட்டட் 7/3/19. ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் டேர்ன் ஓவர் தான் பார்க்கணும். 1.5 கோடி. அதாவது நம்ம இப்போ 20-21 இருக்குன்னா 19-20 டேர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு மேல போனா இந்த வருஷம் எலிஜிபிள் இல்லை. எப்போ 1.5 கோடி தாண்டறமோ அப்ப கடைசி பில்லுல ஒரு 70,000 விருதுன்னா எந்த 70,000 ஃபுல்லாவே எலிஜிபிள் இல்லை. 1,49,930 வரை எடுத்துக்க முடியாது. அந்த என்டையர் பில்லுமே ஆப்டியூட் ஆகி வெளியே வந்துடும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் 8 ஸ்டேட் அது நமக்கு தேவையில்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 1.5 கோடியா மாறிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ளோருக்கு அந்த கொஸ்டின் விடுறேன். டீலர் ஸ்மைல் லிமிட்ங்கிறவர் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் 2 ஆபீஸ் வச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க கேரளாவையும் தமிழ்நாட்டை கூட்டி 1.5 கோடி பார்க்கணுமா, இல்ல கேரளாவுக்கு 1.5 கோடி தமிழ்நாடுக்கு 1.5 கோடியா? சார் ஆன்சர் தெரிஞ்சுக்கோ பண்ணலாம். கேரளாவும் தமிழ்நாடு கூட்டி 1.5 கோடி வரணும் சார். ஓகே ரைட், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இதுலயே. அப்ப கேரளா தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு ஸ்டாக் வேணும், அங்க பத்தல கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது சார். ரைட், இல்ல அதுக்கு தான் கேட்கறது. நீங்க என்ன தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களான்ட்டு. அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணக்கூடாது. ஸ்டாக் டிரான்ஸ்ஃபரும் நமக்கு டிஸ்டிங்க்ட் பர்சன் சேல் கேட்டகரியில வந்துடும். ஓகே, இப்ப என்ன வருதுன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இப்ப என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல ஆர்சி இருக்கு, சேலம் பாலு சார் பாப்பாரு. கேரளாவில் அவர் போய் ஆர்சி எடுப்பாரு. அங்க அவர் என்ன சொல்லிடுவாரு, அங்க வந்து கேரளாவில் ஆர்சி எடுத்ததை சேலம் பாலு சார் சொல்ல மாட்டாரு. அங்க ரெகுலர்ல போயிடுவாரு, இங்க பாலு சார்ட்ட வந்து அவர் காம்போசிஷன்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப அசசி தான் வெளி ஸ்டேட்ல நான் காம்போசிஷன்ல இருக்கேன் ரெகுலர்ல இருக்கேன்னு நம்ம ஆடிட்டர் சொல்லணும். சொல்லலைன்னா சேலத்துல இருக்க பாலு சாருக்கும் தெரியாது, ஆவரம்பாளையத்தில் இருக்க செல்வராஜ் சாருக்கும் தெரியாது, இன்னொரு ஸ்டேட்ல இருக்குது. அப்ப நம்ம அசசி ஆர்சி எடுக்க வரும்போது கேட்கணும், சார் நீங்க எந்த ஊர்ல வேற எந்த ஊர்லயும் ஆர்சி இருக்கா, அங்கே என்ன ரெகுலர்ல இருக்கு. இது பரவாயில்ல, நமக்கு வேண்டிய கோயம்புத்தூர் நண்பர் ஒருத்தருக்கு கோயம்புத்தூர் ஆர்சி எடுத்திருக்காரு, ஈரோட்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காரு, ஈரோட்ல காம்போசிஷன்ல விட்டா ரெகுலர்ல வந்துட்டாரு, நோட்டீஸ் வந்துருச்சு. வித்தின் தமிழ்நாட்டுல ஒரே பிரான்ச்சா இருந்தா ஓகே. அங்க செப்பரேட் ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆடிட் இந்த ஆடிட்டுக்கும் அந்த பர்டிகுலர்ஸ் இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். பல்லைன்னா பிரச்சனை வந்துடும். அடுத்த கொஸ்டின், த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு வந்து இப்ப 1.5 கோடின்னு சொன்னாரு நீலகண்டன் சார் பண்ணாரு.
பட் என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் வேற, நீலகண்டன் சார் வே ஆஃப் டீச்சிங் வேற. அந்த 1.5 கோடி எதை கூட்டணும்? ஆல் அவுட்டோர் சப்ளை, டாக்ஸபிள், exempt, having the same pan, all India basis. இந்தியா பூரா எத்தனை பிரான்ச், எதை கூட்டக்கூடாது? சிஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, செஸ், ஆர்சிஎம், இதை கூட்டக்கூடாது. ரைட். அடுத்தது ரேட் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 ரீட் வித் ரூல் 7ல மேனுஃபேக்சருக்கும் ட்ரேடருக்கும் 0.5 தான், ரெஸ்டாரண்ட்டுக்கு 2.5 2.5, ஐஜிஎஸ்டி வராது. ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு சேலே பண்ணக்கூடாது. சரியா? இன்டிமேஷன் ரூல் 3 ரூல் 4 நீங்க வந்து காம்போசிஷன் 2 டைம் தான் இருக்கு வாய்ப்பு உங்களுக்கு. ஒன்று ஜிஎஸ்டிஆர்சி புதுசா எடுக்கிறீங்கன்னா அப்பவே பார்ட் பியில் இன்டிமேட் பண்ணிடணும். நீங்க பார்ட் பியில் இன்டிமேட் பண்ணாம ஆர்சி எடுத்த பிறகு காம்போசிஷன் ஆப்ஷன் போகவே முடியாது. திருப்பதிக்கு அங்க பிரவேசம் பண்ணாலும் முடியாது, பழனிக்கு 100 காவடி எடுத்தாலும் முடியாது, அங்க பிரவேசம் பண்ணாலும் மாற்ற முடியாது. ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க முன்னாலே அசைசர் கேட்டணும், சார் நீங்க வந்து காம்போசிஷன் ஆப்ஷன் போறீங்கன்னா நான் ஆர்சி அப்ளை பண்ணும்போதே பார்ட் பில சொல்லிடணும். அவர் எடுத்த பிறகு காம்போசிஷன் போறேன்னா முடியாது. ஆனா காம்போசிஷன் ரெகுலர் எப்போ வேணா வரலாம், அதுல ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதே மாதிரி சார் நான் வந்து இந்த வருஷம் ரெகுலர்ல இருக்கேன், அடுத்த வருஷம் காம்போசிஷன் போற விரும்புறேன் அப்படின்னா அந்த வித்தின் 1 மந்த்ல, அதாவது 1 மந்த்னா உங்களுக்கு மார்ச்லயே ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. சிஎம்பி 02ல இன்ஃபார்ம் பண்ணணும், நான் வந்து காம்போசிஷன் ஆப்ஷன்ல போகணும் விரும்புறேன்ட்டு. ஆக்சுவல் 20 21க்கு 31 3 20, இப்ப 36 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க. எகைன் 31 8 வரை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு சிஎம்பி 02 ஃபைல் பண்றதுக்கு. சார் மைக் ஆஃப்னுக்கு யாரும் டிஸ்டர்பா இருக்கு. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு விற்க கூடாது, என்ஆர்ஐ விற்க கூடாது, நோட்டிஃபை குட்ஸ், ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் இந்த HSN கோடு போடுறதுக்கு மட்டும் தான் விற்க கூடாது, மற்றது விற்கலாம். பான் மசாலா மேனுஃபேக்சர் விற்க கூடாது, டொபாக்கோ சப்ஸ்டிட்யூட். சார் சிகரெட் விற்கலாமா? ஒரு மளிகை கடை காம்போசிஷன் சிகரெட் விற்கலாமா சொல்லுங்க சார் பாப்போம். மளிகை கடை காம்போசிஷன்ல இருக்கு, மளிகை கடை விற்கலாம் சார், ஹோல்சேல்ல விற்கலாம் சார். அப்படிலாம் இங்கே ஆக்ட்ல சொல்லுங்க விற்கலாம் சார். நீங்களே விற்க கூடாது சார், சிகரெட் குட்ஸ் விற்க கூடாது. இல்ல விற்கலாம், அதுல வார்த்தை மேனுஃபேக்சரிங் இருக்கு. சிகரெட் மேனுஃபேக்சர்ல வாங்கி தான் வைக்கிறீங்க. டொபாக்கோ மேனுஃபேக்சர் ஆஃப் டொபாக்கோ சப்ஸ்டிட்யூட் பாருங்க, வார்த்தையை MFRDன்னு போட்டிருக்கேன். நீங்க மேனுஃபேக்சர் ஆஃப் டொபாக்கோ சப்ஸ்டிட்யூட் தான். நீங்க ட்ரேடர் ரீசேல் ஆசெட் அப்படியே சிகரெட்டை வாங்கி சிகரெட்டை விற்கிறீங்க, அது நீங்க விற்கலாம். ஐஸ்கிரீம் அதே மாதிரி பான் மசாலாவும் மேனுஃபேக்சரர் தான். நீங்க பான் மசாலா குட்கா வாங்கி வைக்கலாம் மளிகை கடையில, பிரச்சனை இல்லை. ரைட்டா? அடுத்து இந்த மாதிரி நீலகண்டன் சார் இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாரு தெரிஞ்சா நான் எடுத்திருந்தேன். ஓகே, காம்போசிஷன் டாக்ஸபிள் கண்டிப்பா போர்டு வைக்கணும் நீலகண்டன் சார் சொல்லிட்டாரு. அவர் அடிஷனல் பிளேஸ் ஆஃபீஸர் இருந்தா அங்கேயும் போர்டு தான் வச்சுக்கணும். பில் ஆஃப் சப்ளை தான் கொடுக்கணும், டாக்ஸ் மேக்ஸ் கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இன்டர்ஸ்டேட் சேல் பண்ணக்கூடாது. ஆனா இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் டாக்ஸபிள் விற்க கூடாது, பெட்ரோலோ ஆயிலோ வச்சு சைட்ல வச்சு வித்துறக்கூடாது. இல்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டொபாக்கோ சப்ஸ்டிட்யூட்ஸ் வித்துறக்கூடாது, டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது, ஐடிசி எடுக்கக்கூடாது, இ காமர்ஸ் ஆபரேட் விற்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரி, நான் இது கேட்கிறேன். மிஸ்டர் ராமன் இஸ் ஸ்டேஷனரி சப்ளையர். அவர் ராமன்ங்கிறது கார்பரேட் என்டைட்டிக்கு ஸ்டேஷனரி சப்ளை பண்றாரு. அவர் காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்காரு. அவரு லெனோவா லிமிடெட் SEZ யூனிட்டுக்கு விற்கிறார். விற்கலாமா விற்கக்கூடாதா? விற்கக்கூடாது சார். ஏன்னா SEZ IGST அவங்க மறந்துடாம என்ன பண்ணிடுவாங்க, SEZல போய் ஆர்டர் புக் பண்ணிட்டு வந்துருவாரு. கொடுத்தாருன்னா இவர் அவுட்டு. இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேஷன். சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன். இது நம்ம சேலம் சுப்பிரமணிய சாருக்கு ஸ்பெஷல் கொஸ்டின். அதாவது நான் சார் ஒரு ஹோட்டல், இப்போ டியூ டு COVID-19னால நான் காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்கேன். எனக்கு ஹோட்டல்ல விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, என் தொழில் நடக்கணும், பார்சல் வாங்க மக்கள் பயப்படுறாங்க. அப்ப நான் ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த இதுல நான் என்னுடைய தோசையை விற்கிறேன், நான் விற்கலாமா விற்கக்கூடாதா? சார் விற்கலாம் சார், விற்கலாம் சார், விற்கலாம் சார். சார் விற்கலாம் சார். ஓகே, விற்கலாம் சார். டொமேட்டோ விஞ்சி எல்லாம் விற்கலாம் சார். விற்கக்கூடாது சார். நான் இ-காமர்ஸ் ஆபரேட்டர் சார். எஸ், அவங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ல வராங்க, அவங்களுக்கு வித்தினா காம்போசிஷன் ஆப்ஷன் போய்டும். ஓஹோ சார், அவங்களுக்கு டைரக்டா விக்கிறது இல்ல சார். நோ அவங்க சார், இன்டர்ஃபேஸ் தான் சார். நோ நோ,
நீங்க பிளிப்கார்ட் இல்ல அதாவது நான் சொல்றேன், நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க பிளிப்கார்ட்டுக்கோ ஜொமேட்டோவுக்கோ ஸ்விக்கி அவங்கள இ காமர்ஸ் ஆபரேட்டர் ஜிஎஸ்டிஆர்சி எடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு இ காமர்ஸ் ஆபரேட்டர் மூலம் விற்கலாம், இ காமர்ஸ் ஆபரேட்டர் விற்கக்கூடாது. ஜொமேட்டோ ஸ்விக்கி தான் ஆர்டர் புக் பண்ணி மிஸ்ஸஸ் மலர்விழி மேடத்துக்கு தோசை சப்ளை பண்ணுன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு தான் ஆர்டர் போகுது. போகும்போது அது இ காமர்ஸ் ஆபரேட்டர் கண்டிப்பா விற்கக்கூடாது. இல்ல டிஃபரன்ஸ் பண்ணியிருந்தா கேட்கலாம். இதான் இப்ப சூடான விவாதம். சார் ஆக்சுவலா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ தப்பு சார், தப்பு பண்ணிட்டு அப்பதான் நமக்கு தொழில். எல்லாருமே தப்பு இல்ல, நம்ம அவங்க என்ன தப்பு பண்றான்னு யோசிக்கணும். நம்ம இப்ப நான் என்ன வச்ச கொரோனா, அப்ப ஹோட்டல்காரன் எப்படி பழப்பான்? கண்டிப்பா ஜொகட், கண்டிப்பா நமக்கு நோட்டீஸ் வரும். ஆண்டவன் அந்த நோட்டீஸ் வடிவத்துல பிசினஸ் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். இல்ல சார் சர்வீஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் சார். காம்போசிஷன்ல இருக்க சர்வீஸ் எந்த வேல்யூக்கு பண்ணலாம்? ரெண்டல் இன்கம் பின்னாடி வருது, டோன்ட் வரி. ஓகே, அவர் நீலகண்டன் சார் ஓரளவு கவர் பண்ணிட்டாரு. பட் என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் வேற மாதிரி இருக்கும், அவர் வே ஆஃப் டீச்சிங் வேற மாதிரி. பரவாயில்ல, ஓகே. அடுத்து நான் இந்த கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் சைக்கிள் லிமிடெட் ஆஃப்டர் செக்ஷன் 10 the above company paid legal fees 5,000 whether RCM attract or not, pay or not? RCM attracted sir. RCM attract ஆகுனா உங்களுக்கு அவருக்கு ஐடிசி கிடையாது, பணத்தை என்ன பண்ணுவார்? காஸ்ட்ல சேர்த்து வச்சுக்கணும் சார். புரியலைங்க சார். காஸ்டிங்ல சேர்த்து வைக்கணும். சரி, அப்போ உங்க அசல் சீட் எல்லாம் சொல்றீங்களா? காஸ்ட்ல வைக்கணும் யாராவது சொல்றீங்களா? நீங்க சொல்றதே இல்லையே சார். 5000 ரூபாய் வக்கீலுக்கு பே பண்ணிருக்கீங்க. இந்த அவர் என்ன நினைச்சுக்குவாரு? வராதுன்னு நினைப்பாரு. அசசி தெரியாது. மை ஹம்பிள் ஒப்பீனியன், யூ ஹேவ் டு இன்டிமேட் ஒரு அசசி, ஒரு கிளைண்ட்ஸ், சார் நீ காம்போசிஷன் ஐடிசி கடை காசுல சேர்த்து வாங்கன்னு சொன்னாதான் அவருக்கு தெரியும். இதெல்லாம் கண்டிப்பா தெரியாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா? செக்யூரிட்டி சர்வீஸ் மட்டும் தான் நோ ஆர்சிஎம் சார், மத்ததெல்லாம் இருக்கு. இல்ல, செக்யூரிட்டி சர்வீஸ் நிறைய இருக்கு. ஆனா ஆர்சிஎம்ல எனக்கு அடுத்த ஸ்லைட்ல வருது. ஆர்சிஎம் ஸ்லைட்ல செக்யூரிட்டி சர்வீஸ் பாலு சார் ஈஸியா நினைச்சிடாதீங்க. அது நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குற தொழில். அதுல நிறைய காம்ப்ளிகேஷன். ஐ வில் இன்ஃபார்ம் யூ, டோன்ட் வரி. அடுத்து மிஸ்ஸஸ் ராஜால் மீட்டர் ஆப்டோ காம்போசிஷன் ஆக்ஷன் the above medical is selling medicines at MRP eligible or not? இதுக்கு நம்ம சிஎம் ராஜசேகர் சார் நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்காரு. எம்ஆர்பிக்கு காம்போசிஷன் டீலர் விற்கலாமா விற்கக்கூடாதா? எம்ஆர்பி விற்கக்கூடாது சார். ஏன்னா அதுக்கு மேல 1% வரதுனால விற்கக்கூடாது. நோ, இல்ல அப்படி சொல்லக்கூடாது. யூ ஆர் சம்பாட் ஓகே சார். எம்ஆர்பில வந்து டாக்ஸ் இன்க்ளூடட் சார். சோ அதனால வந்து அது அப்ளிகபிள் இல்ல சார். ஏன்னா எம்ஆர்பினா அதிகபட்ச சில்லறை விலை. நீங்க ஒரு க்ரோஸின் போய் வாங்குனீங்கன்னா க்ரோஸின் எம்ஆர்பி சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சொல்றேன். அப்ப இன்டைரக்ட்லி ஈ கலெக்டட் தி டாக்ஸ். பில்லுல போடல, ஆனா அவன் உங்களோட வரி உங்களோட வழக்கு வசூல் பண்ணிட்டான்ல, அப்ப நீங்க காம்போசிஷன் எலிஜிபிள் இல்ல. நானா இருந்தா கண்டிப்பா நோட்டீஸ் கொடுப்பேன். ஆபீசரா இருந்தா சார் எம்ஆர்பி எப்படி சார் விற்கலாம்? எம்ஆர்பி விற்கிற தவறு. நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு செக்ஷன் 10ல சொல்லுது. அப்ப நீங்க பில்லுல போடாம இன்டைரக்டா கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்தளவு செல்லிங் ரேட்டை வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணல சார். அதனால தாராளமா இங்க என்ன ரேட்டுக்கு வேணாலும் விற்கலாம் சார். சரி சார், ராஜசேகர் சார் நீங்க எம்ஆர்பிக்கு வீங்க. நோ காம்போசிஷன் ஆப்ஷன் நோட்டீஸ் வரலைன்னா ஒத்தகால எடுத்துக்கிறேன் ராஜசேகர் சார். நோட்டீஸ் வரட்டும் சார், நாம ரிப்ளை கொடுப்போம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம ரிப்ளை இல்ல, நீங்க ரிப்ளை. ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சார். இல்ல நாம உங்களுக்கு வர ஃபீஸ் எனக்கா ஷேர் பண்ண போறீங்க? பண்ண போறது நாம சொல்ல முடியாது. இல்ல நம்ம நடுவுல கொஞ்சம் ஜோக் அடிச்சாதான் ஜாலியா இருக்கு. ஏன்னா நான் இப்போ ஆர்சி ரொம்ப ட்ரை போபோ ரொம்ப ட்ரை. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து பண்ணலாம்ல சார் மெடிக்கல்? 20% டிஸ்கவுண்ட்னா எப்படி? நீங்க இன்வாய்ஸ் நீங்க இல்ல நீங்க எம்ஆர்பி ல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பிலோ ரேட் வந்து இல்ல பிலோ இல்ல. நான் என்ன சொல்றேன், எம்ஆர்பி ல நம்ம என்ன பண்ணலாம், எம்ஆர்பி 100 ரூபாய்னா நீங்க 99 வித்தா கூட நம்ம ஆபீசரை கன்வின்ஸ் பண்ணிடலாம். 1% தானே அது டாக்ஸ். ஓகே சார். நீ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்ல. 100 ரூபாய் எம்ஆர்பி போட்டுருக்கு, நீங்க 99 ரூபாய் ஃபில் பண்ணுங்க. நோட்டீஸ் கொடுத்தா நான் ரிப்ளை எழுதி தரேன், வெளியே கொண்டாடலாம் கேஸ். ஓகே ஓகே சரி. இதே क्वेश्चन திருப்பி நம்ம ராஜசேகர் சாருக்கு. அதாவது அந்த மெடிக்கல் ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்றான். அப்ப ப்ரீபெய்டு கார்டு விற்கிறான், ஜெராக்ஸ் எல்லாம் விற்கிறான், ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறான். காம்போசிஷன்ல இருக்க மெடிக்கல் ஷாப்ல ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாமா? ப்ரீபெய்டு மொபைல் கார்டு விற்கலாமா? விற்க கூடாது சார். வித்தா சர்வீஸ் வந்துருது. ஜெராக்ஸ் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். ப்ரீபெய்டு கார்டு வித்தா சர்வீஸ் அதுக்கு பின்னாடி வருது. அப்படி இருந்தா நம்ம எப்படி பாக்குறது? 1/4/19 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மார்ஜினல் சப்ளை பண்றதுல ரெஸ்டாரண்ட தவிர 10%
சர்வீஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் எனக்கு தேவை ஒரு 60 லட்சம் அப்படின்னா 60 லட்சத்துல 10% ஆர் 5 லட்சமோ வித்தேரி சாயர் நான் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்ப என் டேர்ன் ஓவரே 40 லட்சம் போன வருஷம். அப்ப நான் 5 லேக் சர்வீஸ் பண்ணலாம். 5 லேக்ஸுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம், ப்ரீபெய்ட் கார்டு விற்கலாம். புரியுதா? அதான் முக்கியம். சரி, நான் இதே இது என்ன பண்றேன், அந்த அடுத்த கொஸ்டின், அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு காஃபி வெண்டிங் மிஷின் வச்சிருக்கேன். வெண்டிங் மிஷின் வச்சு காஃபி 10 ரூபாய்க்கு விற்கிறேன். நான் காஃபி விற்கலாமா விற்க கூடாதா? விற்க கூடாது சார், ஏன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீஸ். எஸ். சரி, அதையே சார் நீங்க காஃபி வித்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், அப்ப 5% போயிடும் மெடிக்கல் ஷாப் ஃபுல்லா. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெங்களூர் மாதிரி மெடிக்கல் ஷாப்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின், ஒரு பாப்கார்ன் மிஷின் வச்சிருக்காங்க. பாப்கார்ன் 1% பிரச்சனை இல்லை. காஃபியோ டீயோ லைம் டீயோ கிரீன் டீயோ அந்த வெண்டிங் மிஷின் வச்சால் ரெஸ்டாரண்ட் 5% போயிடும். இது ப்ராப்ளம். சரி, இதுவே சொல்லுங்க, யாரும் மைக் ஆன் பண்றாங்க, சொல்லுங்க சார். நான் தான் சார். இந்த இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த எம்ஆர்பி கான்செப்டுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ நான் வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீமினுடைய ஆப்ஜெக்டே வந்து என்னுடைய டர்ன் ஓவருக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது தானே தவிர வேற எதுவும் கிடையாது இல்லையா சார்? இல்ல, டர்ன் ஓவருக்கு டாக்ஸ் அவன் எங்க சொல்றான்? இல்ல சார், இந்த டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணா இந்த டாக்ஸ், இந்த டர்ன் ஓவர் தான் த்ரெஷோல்ட். டர்ன் ஓவர் அச்சீவ் உங்களுக்கு டார்கெட் கிடையாது. நீங்க 1.5 கோடிக்கு கீழே இருக்கவங்க ஸ்மால் ஸ்கேல் டீலர்ஸை ஒரு என்கரேஜ் பண்ணி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஈஸி கம்ப்ளைன்சஸ்க்கு தான் கொடுத்துருக்கானே ஒழிய என்னைய பொறுத்தளவு சார், யாரும் மைக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்னைய பொறுத்தளவு எம்ஆர்பிங்கிறது லீகல் கான்செப்ட்ல 100% ஆபீசர் நமக்கு சென்ட்ரல்ல ரொம்ப தரவா இருக்காங்க. கண்டிப்பா நோட்டீஸ் வரும். இதெல்லாம் அவங்க நான் சென்ட்ரல் ஆபீசர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதை தான் உங்களை நான் லீக் அவுட் பண்றேன். அவங்க இந்த ஆங்கிள்லாம் பார்க்க போறாங்க. ரெண்டாவது சார் மகேஸ்வர் சார், இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து இதுவரை நீங்க ஒரு ஆடிட்டோ இல்ல ஒரு அசஸ்மெண்டோ பார்க்கல. பார்க்கும்போது ஆபீசருடைய கோணம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு என்ஃபோர்ஸ்மெண்டோ இன்ஸ்பெக்ஷன், இப்போ பாத்தீங்கன்னா 4 நாளா இந்தியா ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அந்த சானிடைசருக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் 18. நம்ம மக்கள் பூரா பிராக்டிஷனர்லாம் 12ன்னு சொல்லி மெடிசன் சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பூரா 6% கட்ட சொல்லி ஏகச்சக்கமா நோட்டீஸ் கொடுத்தாச்சு. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நோ அக்ரிகேட் டர்ன்ஓவர் 1.5 only பேசிக் மட்டும் தான். சதீஷ் சார் சொல்லுங்க சார். இந்த 10% ஆஃப் டர்ன்ஓவர் இல்லாட்டி 5 lakhs சொல்றீங்களாங்க சார். இப்போ அந்த சர்வீஸ்க்கு வந்து 1% கட்டணுமா இல்ல அந்த அசோசியேஷன் ஸ்கீம்ல 6% கட்டணுமா சார்? சர்வீஸ் பின்னாடி வருது அந்த ஸ்லைட். அதுக்கு நிறைய ஏஆர் கிளாரிஃபிகேஷன், நிறைய லிட்டிகேஷன் இருக்கு. எக்ஸலன்ட் क्वेश्चन. பின்னாடி வருது சரி. வரு. ஓகே சார். தேங்க்யூ. சரி, so மைக் இந்த क्वेश्चन ஃப்ளோ இருக்கு. Is Kapilan is a composite dealer. His aggregate turnover preceding financial year 70 lakh. He can supply service alvo. Service value எவ்வளவு பண்ணலாம்? போன வருஷம் 70 லட்சம். அப்ப அவர் எவ்வளவு ரூபாய் சர்வீஸ் பண்ணலாம்? 7 lakhs பண்ணலாம். 7 lakhs. அவர் போன வருஷம் டர்ன் ஓவர் 40 லட்சம். அப்ப எவ்வளவு பண்ணலாம்? 4 லட்சம். நோ, 5 lakhs. 5 lakhs. 10% or 5 lakhs whichever side சொன்னேன். அதுக்கு தான் மேல 70 போட்டு கீழே 40 போட்டேன். குழப்பீங்கன்னு தெரியும். ஓகே. அடுத்து பில் ஆஃப் சப்ளை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு நம்ம நீலகண்டன் சார். இந்த பில் ஆஃப் சப்ளை நமக்கு வந்து நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் சி. நான் வந்து இன்வாய்ஸ்னே 3 கிளாஸ் இருக்கு. இன்வாய்ஸ் எடுக்கும்போது பில் ஆஃப் சப்ளை என்னன்னு லீகலா டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ரொம்ப பார்க்கல அதை. பட் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும்னு போட்டேன். எல்லாமே இருக்கணும், டாக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். வேற இன்வாய்ஸ்ல என்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்கணும். மேல மட்டும் பில் ஆஃப் சப்ளை. அதை நான் உங்களுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு சிஎம்பி 08 தான், குவார்டர்லி பேமெண்ட் தான். உங்களுக்கு GSTR 4 கிடையாது. அதே மாதிரி சிஎம்பி 08க்கு லேட் ஃபீ வராது. அது ரிட்டர்னே கிடையாது. அது ஒன்லி பேமெண்ட் சலான் தான். பேமெண்ட் சலானுக்கு லேட் ஃபீ போட முடியாது டிபார்ட்மெண்ட். GSTR 4 தான் ஆனுவல் ரிட்டர்ன். உங்களுக்கு வந்து ஏற்கனவே குவார்டர்லி ரிட்டர்ன் ஆகுது, இப்போ ஆனுவல் ரிட்டர்னா மாறிடுச்சு. 18-19க்கு உங்களுக்கு 15/7/20 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வர ஃபார்ம் ஓப்பன் ஆகல, பின்னாடி ஓப்பன் ஆனால் பார்க்கலாம். 9A வந்து ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் கொண்டாந்தாங்க 17-18க்கு. அது ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. 18-19ல 9A கிடையாது. இப்போ GSTR 4 வந்ததுனால 9A கிடையாது. யாரும் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார் இதுல ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க.
சார் இப்ப 2017 இருந்து ஒரு ஆர்சி எடுத்தாங்க காம்போசிஷன் டீலரு. ஆனா வந்து ரிட்டனே ஃபைல் பண்ணலைங்க சார். இப்ப வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு லேட் ஃபீஸ் வருமா வராதுங்க சார்? கண்டிப்பா வரும். உங்களுக்கு 17 ஜிஎஸ்டிஆர் 4 5 10,000 ரூபாய் வந்துடும் குவார்டர்லிக்கு. அப்ப ஒரு குவார்டருக்கு 40,000 ரூபாய், ரெண்டு வருஷத்துக்கு 80,000 ரூபாய் லேட் ஃபீ வரும். இப்ப கொடுக்கப்பட்ட நோட்டிபிகேஷன் எக்ஸம்ஷன் ரெகுலர் டீலர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, காம்போசிஷன் டீலர் கொடுக்கல. அந்த 250 ரூபாய் உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. ஓகே சார். ஓகே சேது சார், இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். 1920 என்னோட டர்ன் ஓவர் வந்து பிலோ 1.5 லேக்ஸ் சார். ஓகே 2021 நான் காம்போசிஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். செப்டம்பர்லயே ஐ ஹவ் கிராஸ்டு 1.5 crores. அப்போ நான் வந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு வந்துருவேன். வந்ததுல இருந்து நான் ரெகுலர் ஸ்கீமுக்கான டர்ன் ஓவருக்கான டாக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டணுமா இல்ல என்ன பண்ணணும் சார்? அது பின்னாடி வருது. ஓகே சார், பின்னாடி வருது. ஓகே, அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 ரூல் 6 காம்போசிஷன் உங்க லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள இன்டிமேட் பண்ணணும் சார். அதுக்கு மேல பண்ணல. 7 டே என்னைக்கு இன்டிமேட் பண்ணிக்க அதான் எஃபெக்டிவ் டேட். ஒன்ஸ் 7வது நாள் நீ எஃபெக்ட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்ட்ராயல் பண்ணிட்டீங்கன்னா அன்னையில டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பில் ஆஃப் சப்ளை போடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய சர்க்குலர் நம்பர் 77/51/18 டேட் 31/12/18. அதாவது உங்களுக்கு ஆபீசர் சந்தேகப்பட்டான் அப்படின்னா அவன் எங்கேயோ ஆடிட் போன இடத்துல சார் உங்களுக்கு முன்னாடி 1.5 கோடி இன்னும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் உங்களுக்கு என்ன பண்ணுவான், ஆபீசர் என்ன கொடுப்பாங்கன்னா SC and CMB 05 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஆபீசர்ஸ் தெரியாம 7 நாள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சட்டத்தை பொறுத்தவரை எதுக்குமே நேச்சுரல் ஜஸ்டிஸ் 15 நாள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அப்படி 7 நாள் நோட்டீஸ் கொடுத்தா இந்த நோட்டீஸே நாங்கள் ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி நோட்டீஸே ஸ்குவாஷ் பண்ணிருக்கோம், அடிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அவர் 15 நாளுக்குள்ள ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அவர் என்ன ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 30 நாளைக்குள்ள ஒன்னு அக்செப்ட் பண்ணுவார், ரிஜெக்ட் பண்ணி CMB 07 ஆர்டர் போட்டுருவாரு. ஆனா ITC 01 நீங்க ஃபைல் பண்ணணும். ITC 01 02 சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்னங்க சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் சொன்னீங்களே அது கொஞ்சம் நான் சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்னு சொல்லலையே. சரி, ஒன்ஸ் ITC 01 ஃபைல் பண்ணியாச்சுன்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ள CMB 07 ஒரு ஆர்டர் போட்டுருவாரு. ஆனா நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன், அதாவது நானோ பெரும்பாலும் நோட்டீஸ்க்கு ரிப்ளை எழுத எல்லாத்துக்கும் PH கேட்போம். ரொம்ப பேர் PH கேட்கறது இல்லை. PH கேட்கலன்னு ஆஃபீஸர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்லை. அது தூக்கிட்டு இப்போ நேற்று கூட ஒரு பொள்ளாச்சி கேஸ் ஒன்று வந்துருக்கு, ஹைகோர்ட்ல பண்ணியிருக்கோம். நாங்கள் PH கேட்ட ஒரு PH கொடுக்கல. ஸோ நீங்க கண்டிப்பாக PH கேளுங்க. PH கேட்ட ஒரு கொடுக்கல அப்படின்னா நம்ம குவாஷி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, ஏன்னா இப்போ ரொம்ப ஆஃபீஸர் அப்டேட் இல்லாமல் டேரக்டரா போட்டுறாங்க. அப்போ அது இல்லாமல் ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம், ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி GST ITC யார் சார்? பர்சனல் ஹியரிங். ஓகே ரைட். அடுத்து GST ITC 04 வாலண்டரியா நீங்க தான் வந்து ஃபைல் பண்ணணும். கம்பல்சரி 7 டேஸ்க்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எதுவுமே பழைய இன்புட் கிடைக்காது. அது உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த ஸ்டாக் ITC இருக்கு அப்படின்னா எடுக்கக்கூடிய ITC CAR CMA வித் ஹோல் டைம் ப்ராக்டிஸ் சர்டிஃபை பண்ணணும். என்ன ராஜசேகர் சார் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்டாரு, சார் சர்டிஃபிகேட் பண்ண வேண்டாம், அசதி 1,99,000 ரிப்போர்ட் பண்ணிக்க சொல்லுங்கட்டேன். ஏன்னா அந்த சர்டிஃபை பண்ற அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடு பர்சன் அவ்வளவு ரிஸ்க் கொடுக்குறான். நான் செக் பண்ணல, நீங்க செக் பண்ணதான எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்றான். அது வேண்டாம் சொல்லி CMA ராஜசேகர் சார் சொன்னேன். நீங்க 2 லட்சத்துக்கு மேல போனாலும் அந்த ப்ரொஃபஷனலை மாட்டி விட வேண்டாம். தயவு செஞ்சு 5,000 10,000 குறைச்சு 1,99 நீங்க இண்டிபேட் பண்ணிட்டு ITC எடுத்துக்கோங்க. சார் அது ITC 01 தானே சார் அது? எஸ். ITC 4 போட்டுருக்கு சார் சைடுல. இல்ல அது வந்து வேற ஃபார்ம் நான் சொல்றேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு இது இருக்கு, நான் க்ளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்லைட் இருக்கு. கோல் क्वेश्चन மைக் ஆஃப் பண்ணிக்கோ. A person அடுத்த क्वेश्चन. A person having composition scheme during financial year crosses the turnover 1.5 crore on 5/2/2019. நம்ம மகேஸ்வர் சார் கேட்டிலி. அப்ப எஃபெக்டிவ் டேட் என்ன? 5/12/19 அவர் மாறிடுறார். அப்ப வாட் இஸ் த டேட்? எஃபெக்டிவ் டேட் ஆஸ் பர் இத நீலகண்டன் பிரமாதமா சொன்னார். 1/4/2019.
சார் நீங்க நல்லா கவனிங்க. அவர் 1/4/19 அந்த ஸ்கீமுக்கு இதுல இருந்து வராரு. 5/12/19 1.5 கோடி எக்ஸீட் ஆயிருக்கு. அப்ப அவருக்கு எஃபெக்டிவ் டேட் என்ன? அதே தேதி 5/12/2019 தாங்க சார். ஓகே, 5/12/2019 என்ன செக்ஷன் சொல்லுதுன்னு பார்க்கலாம். The option avails shall from the date on which is aggregate turnover exceed. 5/12 தான் இந்த கேஸ்ல. ஆனா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் 7 நாளுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். 5/12னா 5/12 7 நாள். அவன் 7 days தான் சொல்லியிருக்கேன். 7 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லல. சனி ஞாயிறையும் நீங்க கூட்டிக் கொள்ள வேண்டும். சில இடத்துல 7 ஒர்க்கிங் டேஸும்பா, சில இடத்துல 7 டேஸும்பா. 7 டேஸ்ன்னு சொல்லிட்டானா இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாலிடேஸ், இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே. 7 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். சில இடத்துல மந்தும்பா, மந்துக்கேல அப்பீலுக்கு போறவங்களுக்கு தெரியும். சில இது 29 நாள் இருக்கும், சில 30 நாள் இருக்கும், சில 31 நாள் இருக்கும். அப்ப மந்துக்கு எப்படி பண்ணலாம்? அந்த ஒரு நாளை வச்சுலாம் அப்பீல நிறைய கேஸ் ஜெயிச்சிருக்கோம். சோ அந்த ஒரு நாள் டேஸ் இது எல்லாமே நீங்க கவனிச்சு உற்று பார்க்க வேண்டும். சரி, அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா அவரு அது நான் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, இதுல மிஸ் சிவபிரகாஷ் is engaged trading of pan masala in Tamil Nadu and registered in same state. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிஸ் சாய்ராம் மேனுஃபேக்சர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் தமிழ்நாடு and supply goods in neighboring state. இந்த முதல் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? மிஸ் சிவபிரகாஷ் engaged in trading of pan masala in Tamil Nadu and registered in same state. அப்ப சிவபிரகாஷ் காம்போசிஷன் ஆப்ஷன்ல வரலாமா வரக்கூடாதா? வரக்கூடாது சார். ஏன்? ஏன்னா பான் மசாலா ஸ்பெசிஃபைடு கூட்ஸ். இல்ல மகேஸ்வர் சார் என்ன கவனிக்கல நீங்க. ட்ரேடிங் ஆஃப் பன் மசாலா தான் போட்டிருக்கேன். மேனுஃபேக்சரிங் ஆஃப் பன் மசாலா தான் பண்ணக்கூடாது. ஓகே சார், ஓகே சார். ஓகே, என்ன டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन போடுமா? ஓகே, அடுத்த क्वेश्चन. மிஸ் சாய்ராம் மேனுஃபேக்சர் has a register office in Tamil Nadu and supplying goods in neighboring states. இவர் he is not eligible to composition scheme சார். ஏன்னா அதர் interstate state அதர் ஸ்டேட் போட்டா தப்பா சொல்லிருந்தா நெய்பரிங் ஸ்டேட்னு போட்டேன். நீங்க தப்பா ஆன்சர் சொல்லணும் தான் என்னுடைய ஆசை. இன்டர் ஸ்டேட்னு போடக்கூடாது. போட்டா நீங்க கரெக்டா முடிச்சிருவீங்க. நெய்பரிங் ஸ்டேட் போட்டா தப்புனுவீங்க. உங்களை தப்பான வச்சு திருத்தறது தான் என்னுடைய ஆப்ஷன் ஒழிய. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு லைஃப்ல மறக்காது. டில் யுவர் எண்ட் ஆஃப் தி லைஃப் உங்களுக்கு அதர் ஸ்டேட் பண்ணக்கூடாது மண்டையில கொட்ட மாதிரி ஆயிடும். சரி சரி, என்ன கொஸ்டின் யாரோ மைக் ஆன் பண்றாங்க. அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய நோட்டிபிகேஷன் 2/19 டேட்டட் 7/3/19. இது சர்வீஸ் அதர் தான் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் இதுல வர முடியாது. ஆனா இந்த ஸ்கீம் எஃபெக்டிவ் 1/4/19 தான். இவங்களை வரணும்னா நீங்க ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் 50 லட்சத்துக்கு மேல டர்ன் ஓவர் போயிருக்கூடாது. அந்த 1% ரெஸ்டாரண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு 1.5 கோடி, இதுக்கு 50 லட்சம். 50 லட்சமா இருக்கும் பட்சத்தில் நீங்க 3+3 கையிலிருந்து கட்ட வேண்டும். ஐடிசி எடுக்கக்கூடாது. நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் ரெகுலர் காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருந்திருக்க கூடாது. போன வருஷம் நீங்க 0.5 கையிலேருந்து கட்டி ரெகுலர் ஆப்ஷன்ல இருந்து அந்த ரெகுலர் காம்போசிஷன்ல இருந்தா இந்த சர்வீஸ் காம்போசிஷன் இந்த வருஷம் எடுக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. இது யாருக்கு பொருந்தும்னா ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றவர் குட்ஸும் விற்பாரு, சர்வீஸும் போய் பண்ணி கொடுப்பாரு. இல்ல ஒரு சின்ன லேத் ஒர்க் ஷாப் வச்சிருவாங்க, குட்ஸும் போடுவாங்க, சரி, அந்த மாதிரி ஆளுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா 3+3 6% கையிலேயும் கட்டணும். அப்போ மோர் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் அதாவது கட்டுப்படி ஆகும். சரியா? அடுத்தது அவர் இன்டர்ஸ்டேட் பண்ணக்கூடாது. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் என்ஆர்ஐ இ காமர்ஸ் பண்ணக்கூடாது. டிடிஏ டிசிஎஸ்க்கு பண்ணக்கூடாது. நோட்டிஃபை குட்ஸ் பண்ணக்கூடாது. பில் ஆஃப் சப்ளை தான் போடணும். பேன் பேசிஸ்ல இவருக்கு 50 லட்சம் பார்க்கணும். ஆனா இவர் சேல் பில்லில் அந்த நோட்டிபிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ண வேண்டும். நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2019. ஒன் क्वेश्चन சார், செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு இது அப்ளிகபிள் சார்? செக்யூரிட்டி சைடு வருமே, வரும் வரும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த நோட்டிபிகேஷன் அந்த 50 லட்சம் பண்றாரு அப்படின்னா அவர் அந்த இன்வாய்ஸில் பில் ஆஃப் சப்ளை நோட்டிபிகேஷன் 2/2019 7/3/19 என்று மென்ஷன் பண்ண வேண்டும். அப்பதான் அந்த ஸ்கீமுக்கு ஒரு எலிஜிபிள். இவருக்கும் ஆர்சிஎம் அப்ளிகபிள். இதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸ் எதையும் கூட்டிக்க வேண்டாம். சில இடத்துல அக்ரிகேட் டர்ன் ஓவர் கூட்டணுமா? இந்த 50 லட்சத்துக்கு இது 3 அக்ரிகேட் டர்ன் ஓவர் கூட்ட வேண்டாம்.
சார் இப்போ ஆர்டினரி ஸ்கீம் 1.5 crore அதுக்கு கூட்டணுமா சார்? நல்ல கொஸ்டின் வேற, அது நிறைய ஏஆர் கிளாரிஃபிகேஷன் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, சரி. இது வந்து ஒரு இந்த கொஸ்டின் 4க்கு. மிஸ்டர் சுப்பிரமணியன் has 2 registered place of தமிழ்நாடு. கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு, மதுரையில் ஒன்று வச்சுக்கலாம். அக்ரிகேட் டர்ன்ஓவர் preceding financial both place ரெண்டும் சேர்த்து 1,20,00,000 தான். He wishes to pay tax under composition scheme levy for one place of business in current year under normal for other. அவர் மதுரையில காம்போசிஷன்லையும் கோயம்புத்தூர் லெவர்லையும் போகணும்னு நினைக்கிறார். டாக்ஸ் கன்சல்ட் ஆகி நீங்கள் சொல்லுங்க என்ன படலாம். சார் 2 காம்போசிஷன் தான் போகணும். அவர் ஒண்ணுல பண்ணிட்டாரே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு ரெகுலர் ஸ்கீம் ஆயிடும். இன்னொன்னு ரெகுலர் தான் வரணும், இல்ல இன்னொன்னு காம்போசிஷன் மாத்திக்கலாம்? இல்ல ரெகுலர் தான் மாறணும். ஓகே, வேற ஏனிது ட்ரை. ஓகே சரி, இவருக்கு 1,50,00,000 கீழே தான் இருக்காரு. அதுல ஓகே, பேன் ஓகே, ஆப்ட் 1 2ஐயும் காம்போசிஷன் வேணாலும் மாத்திக்கலாம், இல்ல 2ஐயும் ஆப்ட் அவுட் கொடுத்து வேணாலும் படிக்கலாம். அப்படி பாலு சார் நீங்க சொல்ற மாதிரி எங்கேயும் செக்ஷன்ல சொல்லல. நமக்கு கலெக்ஷன் பண்ணிருப்பாரு இல்லைங்க சார்? இத்தனை நாள் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணிருப்பாரு இல்ல? டாக்ஸ் கலெக்ஷன் பூரா கட்டிட்டார்ல, ஐடிசி படி திருப்பி கட்டிட்டா போதும். ஓ ஓகே. டாக்ஸ் கலெக்ட் பண்ணது தப்பு, அது ஓகே. அதுக்கு அவர் ஆபீசர் நோட்டீஸ் கொடுப்பாரு, நம்ம பெனால்ட்டி கட்டிக்கிறோம். சரியா? அடுத்தது ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார் கேக்குது, பேசுங்க சார். பெருமாள் சார், பெருமாள். கேக்குது, சொல்லுங்க. இல்ல யாரோ பேசுறாருல, சாட்ல போட சொல்லுங்க. இல்ல அவர் நீலகண்டன் சார் தான், வேற. ஓகே சரி. என்னைய பொறுத்தவரை காம்போசிஷன் யாருக்குமே சொல்ல வேண்டாமே. இது வந்து மோர் காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸ்மால் டாக்ஸ் இருக்கு, டர்ன் ஓவர் பேஸ்ல கட்டுறோம். இது யாருக்கு பொருந்தும்னா, நீங்க ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க, எண்ட் யூசருக்கு விற்கிறீங்கன்னா போகலாம். இல்ல ஒரு ஸ்கூலு பக்கத்துல சின்ன ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா போகலாம். நீ இல்லாம ஒரு பெயிண்ட் கடை இருக்கு, ஹார்ட்வேர் 100 ஐட்டம் இருக்கு, அதுக்கு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பால் சார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாருன்னா ஒரு கடையில போய் ரேட் கேட்பாரு. அவரோ ஒரு ஒய்ஃபோ 4 கடையில ரேட் ஜாரிக்காம இன்னைக்கு யாரும் பெயிண்ட் வாங்க மாட்டாங்க. இப்ப காம்போசிஷன்ல இருக்கிற ஐடிசி அவைல் பண்ணாதனால பெயிண்ட் விலையை கூட்டி தான் வைப்பாரு. பெருமாள் சார் என்ன பண்ணுவாரு, அவர் பெருமாள் சார் ஒரு கடை வச்சிருக்காரு, அவர் ரெகுலர்ல இருக்கும்போது ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணி பெயிண்டை கம்மி பண்ணி வைப்பாரு. அப்ப பாலு சார் போய் பெருமாள் சார் கடையில தான் வாங்குவாரு. அதனால என்னைய பொறுத்தளவு காம்போசிஷன் ஆப்ஷன் மிகச்சிறிய அளவுல பண்ணக்கூடியவங்களுக்கு தான் எஃபெக்டிவ். அதனால நான் காம்போசிஷனுக்கு நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒரு காம்போசிஷன் டீலர் கூட கிடையாது. கிளைண்ட் யாரு வந்தாலும் நான் காஸ்ட் ஷீட் போட்டு அவங்களை கன்வெர்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ரெகுலருக்கு மாத்திடுவேன். சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். மல்லிகை கடையில பாத்தீங்கன்னா வந்து நிறைய குட்ஸ் இருக்குது, அப்படிங்கும்போது அது காம்போசிட் பண்ணாதான் சார் ஈஸியா இருக்கும். அது காம்போசிட் பண்ணா ஈஸியா இருக்குங்கிறது உங்களுடைய ஃபீலிங். சரி, நீங்க மளிகை கடையில போய் வாங்குறீங்க, அவருக்கு வந்து ஐடிசி எடுக்க முடியாது. அப்போ வந்து வெளியே நீ எக்ஸாம்டர் ஐட்டத்தை விட்டுருங்க, அங்கே ஒரு போன்விட்டா வாங்குறீங்க ரைட்டா? போன்விட்டா கம்பெனிக்காரே கண்டிப்பா அவருக்கு டாக்ஸ் போட்டு தான் கொடுப்பான். போன்விட்டா 18%. அவர் என்ன பண்ணுவார், 18% ஐடிசி எடுக்காதனால அந்த போன்விட்டாவை நீ வெளியே வாங்குற 100 ரூபா போன்விட்டா 120 ரூபாய்க்கு விற்பாரு. ஆமாங்க சார். நீங்க ஒரு தடவை போய் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க, அடுத்த தடவை சார் போன்விட்டா 120, பக்கத்து கடையில 100 ரூபாய்க்கு கொடுக்குறான், அங்கே தான் போவீங்க. ஆமாங்க சார். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் பாதிக்குமா பாதிக்காதா? உங்க அசஸ்க்கு பாதிக்குங்க சார். ரைட். நீங்களே தான், நான் கேள்வி தான் கேட்டேன், ஆன்சர் நீங்க தான் பண்ணீங்க, நான் ஆன்சரே பண்ணல. கேள்வி தான் உங்கள்ட்ட கேட்டேன், பதில் சொன்னது பூரா நீங்க தான். ரைட்டா? ஓகேங்க சார். ரைட். அப்படின்னா வந்து பில் டு பில் நீங்க வந்து செப்பரேட்டா பண்ணாதான் வந்து அது கரெக்டா பண்ண முடியும். ஆமா, அவர் வந்து அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் லாபம் கூட கிடைக்கும் சார். நீ காஸ்ட் ஷீட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. காம்போசிஷன் வெரி லாஸ்ட் ஸ்கீம். ரெண்டாவது அசஸ். ஏன் சார்? ஓகேங்க சார், சொன்னீங்க சார். இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, காம்போசிஷன் போனா அவங்க உங்கள்ட்ட வர மாட்டாங்க, டீலர் அவங்களே ரிட்டர்ன் பண்ண ஃபைல் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சிஎம்பி 08 அவரே பண்ணிடுவாரு. அப்ப உங்களுக்கு எப்படி கல்லாவை எப்படி நிறைக்கிறது? நம்ம தொழிலையும் பார்க்கணும், அசசி ஆங்கிளையும் பார்க்கணும், நம்ம தொழிலையும் பார்க்கணும். சோ நமக்கு ரெகுலரா தான் ஜிஎஸ்டிஆர் திருப்பி மந்த்லி ஃபீஸ் கிடைக்கும். பால் சார் ஆயிட்டு போய் ஆத்துல பணத்தை கொடுக்க முடியும். சோ அதனால என்னுடைய அம்புலி நம்ம பிசினஸ் மட்டும் பார்க்க சொல்லல, அசசி ஆங்கிளும் பாருங்க,
99% அசெட்டிக் ப்ராஃபிட் பாருங்க, 1% நம்ம ப்ராஃபிட்டையும் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். நமக்கு CMB08 சிம்பிள் ரிட்டர்ன் அசஸியே பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் ஒரு +2 படிச்ச பொண்ணோ 10th பொண்ணோ ஒரு மகளா இருந்தா அவங்களே ஃபைல் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட வரமாட்டாங்க. இப்போ நம்ம பிசினஸ் பாதிக்குதுல. ஓகே சரி சார், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் செல்வகுமார் பேசுறேன் சார், திருநெல்வேலில இருந்து. சொல்லுங்க. நம்ம அதாவது ஒரு வாட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க வந்து காம்போசிஷன் டீலரா நம்ம வரலாமா? மேனுஃபேக்சரிங் 1% தானே, பண்ணலாமே. பண்ணலாம். ரைட், ஓகே ஓகே. ஏன்னா இது நார்மலா வந்து 20 லிட்டர் வாட்டருக்கு வந்து நம்மளுக்கு 18% வருது இல்லையா? சரி. இல்ல இப்போ இவங்க காம்போசிஷன்ல வந்து எலிஜிபிலிட்டி தான் இல்லையா? வாட்டர் வந்து வாட்டர் இல்ல பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி. இப்போ ஸ்ரீராம் சொல்லி ஒரு அறிவுல இருந்து கூப்பிட்டுருக்காரு. இந்த கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்றாங்களா வீட்டுக்கு, அதுக்கு வந்து காம்போசிஷன் ஸ்கீம் ஃபைல் பண்ண முடியுமா? கேஸ் சிலிண்டரை பொறுத்தளவு யாரு அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கா, கேஸ் சிலிண்டர் இருக்கா? இல்ல அவர் யாருக்கும் கொடுக்கல, கேஸ் சிலிண்டருக்கு பண்ண முடியும். சரி, இதே கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ நம்ம இவர் செல்வகுமார் திருநெல்வேலி கேட்ட மாதிரி, சார் நான் ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சரர். பிஸ்கட் மேனுஃபேக்சரர் மட்டும் இல்லை, நான் அந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்கட் கடை வாசல்ல 4 டேபிள் சேர் போட்டு பிஸ்கட் அங்கே வர்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். நான் காம்போசிஷன்ல வரலாமா? என் ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன? சார் குட் ஈவினிங் சார். சார் பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணா 1%, அங்கேயே டேபிள் சேர் போட்டு சாப்பிட கொடுத்தாங்கன்னா 5% காம்போசிட் ஸ்கீம்ல வரலாம் சார். சரி, அப்ப அவர் சார் நீங்களே ரெண்டும் சொல்லிட்டீங்க. வாசல்ல டேபிள் சேர் போட்டா ஈட்டிங் ஜாயிண்ட் 5%. வெரி குட் ஆன்சர். 5%. ஆமாங்க சார். நான் அவர் ரெண்டும் பண்றாரு, அப்ப எந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டுவாரு? இல்ல ஆக்சுவலா இங்க டேபிள் சேர் போடலன்னா 1%ல போயிடலாம். டேபிள் சேர் போட்டதுனால எல்லாமே என்டையர் 5% தான் சார். இதான் பிரச்சனை. கரெக்ட். அவர் டேபிள் சேர் போட்டா ஈட்டிங் ஜாயின்ல வந்துருவாரு 5, டேபிள் சேர் போடலைன்னா 1. சரி, கல்யாண மண்டபம் காம்போசிஷன் ஆப்ஷனில் வரலாமா வரக்கூடாதா? வர முடியாது சார். ஏன் வர முடியாது? கல்யாண மண்டபம் சர்வீஸ் 50 லட்ச ரூபா ஸ்கீம்ல போலாமே. என்ன பால் சார், ஏன் வர முடியாதுன்றீங்க? கல்யாண மண்டபம் சர்வீஸ் சார். கல்யாண மண்டபம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேரேஜுக்கே வந்து more than lakh சார்ஜ் பண்றாங்க சார். நீங்க சக்திவேல் சார், நீங்க வந்து சென்னையை பேசாதீங்க, நான் சத்தியமங்கலத்தை பேசுறேன். எக்ஸாம்பிள், சத்தியமங்கலத்தில் ஒரு கல்யாண மண்டபம், ஒரு கல்யாணத்துக்கு 7,500 ரூபா வாடகை சார். எக்ஸாம்பிள், அவர் டர்னோவர் 50 லட்சம். கல்யாணம் 6%ல வரலாம்ல? அதான் வரலாமா சொல்லுங்க நீங்க? வரலாம் சார் 6%. சரி, எனில ட்ரை வரலாம் சார். இன் கேஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கேஷுவல் டிஸ்பிளேபிள். எக்ஸிபிஷன் போடுறான் ஒருத்தன் வந்து கேக்குறானா, நான் ஏற்கனவே அரவிந்த் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டா சொல்றேன். அதாவது ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் எவனோ சேலை கொண்டாந்து எக்ஸிபிஷன் போடுறான் நம்ம கல்யாண மண்டபத்துல, இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஜுவல்லரி ஷோ போடுறான், இல்ல ஒரு வெடிக்கடை போடுறான் தீபாவளி டயத்துல, இல்ல தீபாவளி ஸ்வீட் ஸ்டால் போடுறான். அப்போ கேஷுவல் டாக்ஸபிள் வாடகைக்கு விடக்கூடாது. கல்யாண மண்டபத்தை விட்டா காம்போசிஷன் ஆப்டர் கொடுத்து வெளியே வந்துடும். யார் சார் மைக் ஆன் பண்றா? சொல்லுங்க சார். ஓகே, மெடிக்கல் ஷாப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட்டு. ஹாஸ்பிட்டல் வித் மெடிக்கல் ஷாப் காம்போசிஷன்ல போலாமா? அவர் 1.5 லட்சம் 1.5 கோடி வராது. ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், குட்டி கிளினிக் சேலத்துல பாலு சார் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 3 பெட் போட்டு குளுக்கோஸ் மட்டும் ஏத்துறாரு வர்றவங்களுக்கு. ஒரு 3 பெட் போட்டிருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் டாக்டர் 50 லட்சம் பண்ணலாமா? ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் எக்ஸாம்பிள் தான் சார். ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் எக்ஸாம்பிள் கிடையாது. உங்களை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் சர்வீஸ் கேட்டகரி இல்லையே, சர்வீஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா அக்ரிகேட் டர்னோவருக்கு எக்ஸாம்பிள் சர்வீஸ் கூட்டணும்ல பாலு சார். அக்ரிகேட்டோட எக்ஸாம்பிள் சர்வீஸ் கூட்டணும்ல. ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் உங்கள்கிட்ட கேட்குறாரு, சார் நான் டாக்ஸ் எல்லாம் போட்டு பில் பண்ண முடியல சார், நான் வந்து காம்போசிஷன்ல போறேன், போலாமா? சார் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்க்கும் சேர்த்து ஒரு டாக்ஸ் பே பண்ணணும் சார். அது எப்படி சார்? அப்ப 3 6% இப்போ காம்போசிஷன் ஸ்கீம்ல எக்ஸம்ப்டட் சர்வீஸ் ஏதாவது எக்ஸம்ப்டட் சேல் ஆர் சர்வீஸ் பண்ணா அதுக்கும் சேர்த்து டாக்ஸபிள் ரேட்டை நீங்க கட்டி தான் ஆகணும் சார்.
செக்ஷன் 10(1). இல்ல நான் ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு அப்புறம் வரேன். முதல்ல காம்போசிஷன் போகலாமான்னு சொல்லுங்க அட்வொகேட் சார். சார் போக முடியாது சார். அப்ப 3+3 ன்னு சொன்னீங்க சார். நான் சொல்லியதா? சரி, யார் சொன்னதுப்பா? நான் கேட்கிற கேள்வி, ஹாஸ்பிட்டல் வித் மெடிக்கல் ஷாப் காம்போசிஷன் போகலாமா போக கூடாது? போகலாம்னா ஏன் போகலாம், போக கூடாது ஏன் போக கூடாது? அந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் less than 5 lakh rupees இருந்தா போலாம் சார். வெரி குட். நமக்கு டோட்டல் டர்ன் ஓவரில் சப்போஸ் ஹாஸ்பிட்டல் வித் மெடிக்கல் ஷாப் வரும்போது குட்ஸ் சர்வீஸ் ரெண்டு மிக்ஸ் ஆயிடுது. ஆமா சார். அப்ப மெடிக்கல் ஷாப் கம்ஸ் அண்டர் குட்ஸ், ஹாஸ்பிட்டல் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். அப்ப உங்க மெடிக்கல் ஷாப் டர்ன் ஓவரில் 10% இல்ல 5 லட்சமோ தான் ஹாஸ்பிட்டல் டர்ன் ஓவர் வர வேண்டும். சார் இப்போ மெடிக்கல் ஷாப்போட ஆர்சி வந்து வேற ஒரு நேம்ல இருந்ததுன்னா அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல போடலாம் சார். ஆனா இன்க்ளூடிங் இன் ஹாஸ்பிட்டல் இல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு ரிலேட்டட் பார்ட்டி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்கன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் டாக்டர் ஒய்ஃப் பேர்ல மெடிக்கல் ஷாப் வச்சுக்குவாங்க. அப்போ வந்து ரிலேட்டட் பார்ட்டி டாக்ஸ் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் ரெண்டையும் கூட்டிடுவாங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல. ஓகே ஓகே சார். யார் பேர்ல வச்சிருந்தாலும் சன் பேர்ல வச்சிருந்தாலும் யார் பேர்ல வச்சிருந்தாலும் சன் பேர்ல வச்சிருந்தா ஃபேமிலில 13 பேர் டெஃபினிஷன்ல கூடிரும். அதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன் சார், நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் சம்பந்தம் இல்லாம நீங்க முஸ்லீம்னா கிறிஸ்டியன் பேர்ல வைங்க மெடிக்கல் ஷாப் ரிலேட்டட் பார்ட்டிலையும் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே நீங்க டாக்டர் கிறிஸ்டியனா இந்து பேர்ல வைங்க மெடிக்கல் ஷாப் அப்பதான் ரிலேட்டட் பார்ட்டில ப்ரூவ் பண்ண முடியும். சரி थैंक यू. எதுக்கு கல்யாண மண்டபத்துக்கு 3+3 பியூர் சர்வீஸ் சார். ஒரு அந்த இது சொன்னீங்க மெடிக்கல் ஷாப், அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டல் கம் மெடிக்கல் ஷாப். ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள மெடிக்கல் ஷாப் இருக்கு. அப்ப மெடிக்கல் ஷாப் கம்ஸ் அண்டர் குட்ஸ், ஹாஸ்பிட்டல் கம்ஸ் அண்டர் சர்வீஸ், ரெண்டு கம்பைன் ஆகுது. அப்போ 1.5 கோடி லிமிட் பார்க்கும்போது அவங்களுடைய மெடிக்கல் ஷாப் டர்ன் 60 லட்சம்னா ஹாஸ்பிட்டல் டர்ன் ஓவர் 6 லட்சம் தான் இருக்கணும். 10% ஆர் 5 lakhs whichever is higher பார்த்தோம்ல டெஃபினிஷன். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் சார். எனக்கு ஒரு டாக்டர் இப்படிதான் வச்சிருக்காரு, ஒய்ஃப் பேர்ல வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. சரி, அதான் சார். அதான் நீங்க சொன்ன பாயிண்ட் இல்ல, அது வந்து ரிலேட்டட் பார்ட்டி. நம்ம அது வரையில பாப்போம். அதுக்கு அடுத்து 4 கிளாஸ் இருக்கு. வேல்யூ ஆஃப் சப்ளை, யார கூட்டணும் யார கூட்ட கூடாதுன்னு இருக்கு. சரி, இப்போ அவங்க ரெண்டட் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அது ஓகே சார். சரி, எல்லாரும் கசகசன புரியல, ஓவராலா கேளுங்க. சரி, அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள ஃபார்மசி வந்து ரெண்டட் பேசிஸ்ல வச்சிருந்தாங்க, ரெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஓகேவா? அப்ப அது செப்பரேட் டிஸ்டிங்க்ட் பர்சன் ஆயிருவாங்க. ஹாஸ்பிடல் தனி, இது தனி. ஓகே ஓகே. ஆனா வித்தின் தி கேம்பஸ் ஆஃப் ஹாஸ்பிடல் வித்தின் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கலாம். ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, வித்தின் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது ஒரு சர்ஜரி நடக்கும்போது அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டாக்டர் வாங்கிட்டு சொல்ல மாட்டாரு. அவர் மெடிக்கேட்டர் ஆர்டர் கொடுத்து டைரக்டா உள்ள போயிடும். அது பண்ணக்கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே. ஒரு சர்ஜரி இல்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துருச்சுன்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து அந்த மெடிக்கல் ஷாப் வாங்கிட்டு சொல்லணும். அப்படி இல்லாம நர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, மெடிக்கேட்டர் ஆர்டர் கொடுத்து ஒரு ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா அந்த மெடிக்கல் இது வந்து விசிட்டர்ஸ்க்கு வெளியே வராது. அந்த அட்டெண்டர் கொடுத்து வாங்கிட்டு சொல்ல மாட்டார் டாக்டர், டைரக்டா அப்படியே போயிடும். அப்படி போனா அந்த ஹாஸ்பிட்டல் டர்ன் ஓவர்ல அது சேர்ந்துரும். ஓகே சார், थैंक यू. சரி, அடுத்து சார் ஒரு ஸ்மால் क्वेश्चन சார். சொல்லுங்க சார். கலெக்ஷன் சார்ஜ் டாக்டர் 50 லட்சம் ஃபீஸ் வாங்குறாரு. இன்கம் டாக்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டோம். 8%ல ஒரு 20 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் காட்டியிருக்கோம் இன்கம் டாக்ஸ்ல. அப்ப என்ன சார் பண்றது? எனக்கு புரியல நீ கேக்குற क्वेश्चन. ஃபீஸ் கலெக்ஷன் சர்வீஸ் சார்ஜ் 50 லட்சம். ஓகே, அவர் கிளினிக்ல கலெக்ட் பண்ண ஃபீஸ். சரி, ஆமா. மெடிக்கல் ஷாப்ல 18 lakhs போட்டு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கோம். அப்ப அந்த மெடிக்கல் ஷாப் டாக்டர் பேர்ல இருக்கா? ஆமா சார். டாக்டர் பேர்ல இருந்தா கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கவே இல்லையா? எடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி அடுத்து இப்ப உங்க டவுட் என்ன? எனக்கு புரியல. இல்ல சார்ப்பா, நீங்க 18 lakhsக்கு ஜிஎஸ்டில கட்டிட்டோம். நீங்க சர்வீஸ் பிளஸ் டர்ன் ஓவர் சொல்றீங்களா, அதுக்கோசம் கேக்குறேன். இல்ல, நீ 18 lakh நீ காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்கீங்களா? ஆமாங்க சார். காம்போசிஷன்ல இருக்கவே கூடாதுல. அப்ப அந்த டாக்டர் பேர்ல இருக்க மெடிக்கல் ஷாப் யார் பேருக்கு இருக்கு? டாக்டர் பேர்ல இருக்கு. அவ காம்போசிஷன்ல இருக்கீங்களா? ஆமா. சரி, பரவாயில்ல. நீ இந்த வருஷத்தை ஓட்டி இருங்க. அடுத்த 1ஆம் தேதி ரெகுலர் வெளிய ஓடியாந்துருங்க. சரி, அப்ப அவர் இருக்கும்போது அப்ப அவர் என்ன சார் பண்ணணும்? இப்ப 50 + 18 68 lakhs ஆகுது. அப்ப நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க, ஆன்சர் நீங்க தான் சொல்றீங்க. நான் என்ன அதான் சார் பதில் பண்ணிட்டோம். இப்போ 19ல பண்ணிட்டேன். இப்போ 20ல ஏதாவது 2020ல ஏதாவது பண்ணி ஏதாவது மாத்தணுமான்னு கேக்குறேன். வேண்டாம், இப்ப நமக்குள்ளதானே பேசிக்கிறோம், வேற யாருக்கும் தெரியல.
இப்ப நம்ம தான் இன்டர்பிரட் பண்ணி திங்க் பண்றோம். ஆபீசர்ஸ் என்னைய பொறுத்தவரை காம்போசிஷனுக்கு வந்து ஏதாச்சும் அவங்க இன்னொரு இடத்துல ஆடிட் போகும்போதோ இல்ல இன்ஸ்பெக்ஷன் வரும்போதோ இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். நான் சொல்ல போறது இல்ல, என் மனசாட்சிக்கு விரோதமா நீங்களும் சொல்ல போறது இல்ல. அவங்க காம்படிட்டர் யாரும் ஒரு நாலேஜபிள் பர்சனா இருந்து மொட்டை பெட்டிஷனோ இல்ல வேற எது இருந்து இருந்தா தான் இது இஷ்யூவா கிளம்பும். சார் ஐடி ரிட்டர்ன்ஸ்ல காமிச்சிடுறாங்க சார். ரைட், லிங்க் பண்ணிட்டாங்க. நான் அடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ இன்கம் டாக்ஸும் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டியும் எக்ஸ்சேஞ்சா இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க சார். ரெண்டாவது இது வந்து பேன் பேஸ் பிரச்சனை வரும், கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் யோசிப்போம். உங்க குட் நேம் சார்? சேகர், தர்மபுரி. ஓகே ரைட், ஓகே. உங்க நேம் நான் குறிச்சு வச்சுக்கிறேன், நீங்க பிசினஸ் கொடுப்பீங்கன்னு தெரியும். ரைட், ஓகே சார். குட் ஈவினிங் சார். ஒரே ஒரு டவுட் சார். சார் குட் ஈவினிங் சார். சக்திவேல் சார். ஒரே டவுட் சார். இப்போ டிஃபரண்ட் பிளேஸ்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1.5 crore பண்ணிக்கலாமா சார்? அது வேல்யூவேஷன் ரூல் வரையில பார்க்கலாம் சார். இப்ப காம்போசிஷன் மட்டும் பேசலாம் சார். இப்போ டாக்டரே வந்து அவருடைய புரியல சார். யார்? நான் மகேஸ்வர் சார். சார் இப்போ டாக்டர் வந்து அவருடைய ஓன் கன்சம்ஷன்ஸ்க்காக மெடிசன்ஸ் வாங்கி அத பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தாருனா சார்? ஓன் கன்சம்ப்ஷன் அவர் கொடுத்தாருன்னா, சப்போஸ் அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வெளியே ஸ்டாஃப் இருந்து சேல் பில் போட்டு வித்தாங்கன்னா அது டாக்ஸபிள் வந்துடும். சரி சார். ஓகே. அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு தனி கவுண்டரே இல்லாம இவரே அவருடைய விசிட்டிங் ரூம்லயே இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம தானே கையில இருந்து மெடிசன் கொடுத்தாருன்னா ஜிஎஸ்டி வராது. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. அவர் தனி கவுண்டர் வச்சு ஒரு அவருடைய அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் கொடுக்க கூடாது. ஓகே சார். ஓகே. ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ கண்டக்டர் இருக்காருங்க சார். அப்போ இவங்க அந்த இதுங்க ஃப்ரேமு கிளாஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அன்னி பேர்ல வச்சு வித்துட்டு இருக்காருங்க. அவங்க அன்னி பேர்ல ஜிஎஸ்டிஆர்சி. இவரு வந்து கண்டக்டர். இவருக்கு தனியா இதுக்கு காம்போசிஷன்ல வந்துருக்குங்க சார். அப்படி வாங்க. இப்ப இவங்க அன்னி காம்போசிஷன்ல இருக்காங்களா, கண்டக்டர் காம்போசிஷன்ல இருக்காரா? டாக்டர் அவர் பியூர் சர்வீஸ் மட்டுங்க. அவர் ஜிஎஸ்டிஆர்சி இல்ல. இல்லைங்க. அன்னி வந்து ஃபேமிலில வருவாங்களா உங்களுக்கு தெரியாதா பழனிசாமி சார்? அவங்க செப்பரேட் ஃபேமிலிங்க சார். அவங்க ரெண்டு தனியா தான் இருக்காங்க. அவங்க தனி குடித்தனம் இருக்கட்டும், கூட்டு குடித்தனம் ஜாயின்ட் ஃபேமிலி தனி குடித்தனம் ஜிஎஸ்டி ஆக்ட்ல எங்கேயும் சொல்லல பழனிசாமி சார். நான் கேட்கறது அன்னி வந்து ஃபேமிலி டெஃபினிஷன்ல வருவாங்களா வரமாட்டாங்க? வருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது, விஷயம் முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். அவங்க காம்போசிஷன் இருக்க கூடாதுங்க. கண்டிப்பா இருக்க கூடாது. இருந்தால் இந்த கண்டக்டர் டர்னோவர் கூட்ட வேண்டியது தான் நான் சொல்லுவேன். சரி. சார் ரெண்டு क्वेश्चन சார். ஒரே ஒரு क्वेश्चन. ஹலோ சார். இந்த ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், காரத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், பிரெட்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்? அடுத்த இதான் இருக்கு செல்வகுமார். ஓகே சார். இப்போ ரெண்டு முக்கியமான சந்தேகம் கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் பெருமாள் சார். இன்னும் ஒரு 2 ஸ்லைட் தான் காம்போசிஷன் Q&A போயிடலாம் பெருமாள் சார். சரிங்க சார். சரி. ஸ்வீட் ஸ்டால். நான் ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்வீட் ஸ்டால், செகண்ட் ஃப்ளோர் பேக்கரி, தேர்ட் ஃப்ளோர் தோசை விற்கிறேன். அப்ப நான் எப்படி பார்க்கணும்? அதாவது உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டால், ரெஸ்டாரண்ட், பேக்கரி எல்லாமே 5% ரெஸ்டாரண்ட் கேட்டகரி தான். அது ஷெட்யூல் 2ல வேற 6ல கிளாஸ் B-ல வருது. நீங்க ஸ்வீட் ஸ்டால்ல சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட் காஜு கதலி வித்தாலும் சரி, ரசமலாய் வித்தாலும் சரி, மிக்சர் வித்தாலும் சரி, காராபூந்தி வித்தாலும் சரி, ஐஸ்கிரீம் வித்தாலும் சரி 5 தான். அதே மாதிரி ஹோட்டல்ல நீங்க ஐஸ்கிரீம் வித்தாலும் சரி 5 தான். எதா இருந்தாலும் 5 தான். பார்சல் வாங்கிட்டு போனாலும் 5 தான். அங்கே சாப்பிட்டாலும் 5 தான். ரெண்டாவது, அந்த காம்போசிஷன்ல இருக்கவர் அவுட்டோர் கேட்டரிங் பண்ணக்கூடாது. பண்ணினால் அவர் வந்து சர்வீஸ்ல வந்துருவாரு. 10%க்கு மேல போகக்கூடாது. சார் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க சார். காம்போசிஷன்ல இருக்கவர் அவுட்டோர் கேட்டரிங் பண்ணலாமா? இப்ப அமுதா பழனிசாமி சாரு பையனுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறாரு. அப்ப அவரு வீட்டுல ஒரு காம்போசிஷன் ஆப்ஷன் ஹோட்டல்காரனை எனக்கு அவுட்டோர் கேட்டரிங் பண்ணுங்கிறாரு. அவன் ஃபுல்லா அவுட்டோர் கேட்டரிங்னா ஃபுல்லா பண்ணல. அவன் வெஜிடபிள் பப்ஸ், காஜு கதலி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுக்குறான், ஸ்நாக்ஸ். அவன் இவர் வீட்டுல கொண்டாந்து அதை கொடுக்கலாமா? பண்ண முடியாது சார். கொடுக்க கூடாது சார். கொடுக்கறது இ-காமர்ஸ்ல வந்துரும். இ-காமர்ஸ் கிடையாது. அவன் ஜொமேட்டோ ஸ்விக்கில கொடுத்தாதான் இ-காமர்ஸ். இவன் பழனிசாமி சார் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுக்குறான். 18% இ-காமர்ஸ் மாதிரி. நோ இ-காமர்ஸ் அப்படி கிடையாது. இ-காமர்ஸ் வந்து பிளிப்கார்ட்டுக்கோ ஜொமேட்டோவுக்கோ வித்தா தான் இ-காமர்ஸ். அவுட்டோர் கேட்டரிங். சரி, இதே பழனிசாமி சார் அங்க போய் பார்சல் வாங்கிட்டு வராரு. டர்னோவர்ல 10%
டேர்ன் ஓவர் வெரி குட், டேர்ன் ஓவர் 10%. இதே நான் மாத்தி கேட்கிறேன். பழனிசாமி சாரு போய் அவர் என்ன பண்றாரு, வீட்டுல வைக்க போற அந்த பையன் பர்த்டேக்கு ஒரு 100 வெஜ் பஃப், 100 கேக், 100 காஃபி வாங்கிட்டு வர்றாரு பார்சல். அப்ப அந்த காம்போசிஷன்காரன் என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் போட வேண்டும்? 5% தான் சார். அப்ப அவுட்டோர் கேட்டரிங் வராது, ஏன்னா டெர்மினல் ஆஃப் டெலிவரி அங்கேயே முடிஞ்சிருது, அதனால வராது. ஓகே, இதான் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் பார்த்தாச்சு சார். இப்ப கொஸ்டின் ஆன்சர். பெருமாள் சொல்லுங்க. நீலகண்டனை ஓபன் பண்ணி விடுங்க. பண்ணிக்கலாம். நீலகண்டன் சார் வந்துட்டேங்க சார். நீங்க கொஞ்சம் கொஸ்டின் எப்படி நீலகண்டன் என்னுடைய வேற மாதிரி இருக்கும் நீலகண்டன். சார் சூப்பரா இருக்குங்க சார். இல்ல நீ உங்க திங்கிங் வேற மாதிரி இருக்கு, ஏ திங்கிங் வேற மாதிரி இருக்கு. இப்ப வெச்சுக்கங்க உங்க சப்ஜெக்ட் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். சிம்பிளா சூப்பரா இருக்கு சார். சரி, இப்ப நானும் நீலகண்டனும் இருக்கோம். ஆர்சிஎம்ல இது இன்னைக்கு பார்த்ததுலயும் காம்போசிஷன்ல பார்த்ததையும் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி we are ready to answer please. ஒரே நிமிஷம் சார். கார்த்திகேயன் சொல்லுங்க. கார்த்திகேயன் சார். இல்ல நீங்க பெருங்கடல், அவர் சிறுங்கடல் இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல சூப்பர் ஆயிடுவாரு அவரும் கண்டிப்பா. நான் இருக்கேன் கண்டிப்பா. இல்ல அப்படி இல்ல, இல்ல என்னுடைய இன்டர்பிரேஷன் வேற மாதிரி இருக்கு, அவர் இன்டர்பிரேஷன் வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்காரு. கண்டிப்பா இன்னும் ஒரு 6 மாசத்துல எங்க போயிடுவார், உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. எல்லாம் உங்க வாழ்த்துக்கள் தான் சார். நீங்க கார்த்திகேயன் இல்ல, நீங்க வள்ளி தேவசேனா சமேத கார்த்திகேயன் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஹலோ யார் சார்? சொல்லுங்க. சுப்பிரமணியம் சார். சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அந்த 5/12 ஒரு டேட் போட்டு ஒரு ஸ்லைட் கொடுத்தீங்க. 5/12 வந்து அதான் எஃபெக்டிவ் டேட்னு சொல்லி அதோட கட் ஆகிடுது இல்லைங்களா? அந்த காம்போசிஷனுக்கு அவர் டாக்ஸ் கலெக்ட் பண்ண தேவையில்ல அந்த டேட். அப்ப 5/12ல அதுக்கு அடுத்த டர்னோவர் வந்து பண்ணும்போது டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டு தானே அவர் கலெக்ட் பண்ணுமா சார்? எஸ். அந்த டேட்ல அப்ப 5/12ல ஒரு ரெகுலருக்கு வந்தறாரு. அவர் அந்த 7 டேஸ்க்குள்ள இன்டிமேட் பண்ணனும். அவர் வந்து ஃபார்ம் ஃபைல் பண்ணி பழைய ஸ்டாக்குக்கு ஐடிசி எடுக்கணும். above 2 lakhs மேல ஐடிசி போர்ஷன் போச்சுன்னா you have to get a sign from whole time CA or CMA in practice. ஆனா என்ன அப்படின்னா அவர் அந்த 4ஆம் தேதி வரை CMB 08 ஃபைல் பண்ணணும். 5ஆம் தேதியில இருந்து GST அவரும் 3B ஃபைல் பண்ணணும். ஆனுவல் ரிட்டர்ன்ல அவர் வந்து ஆனுவல் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். அடுத்த क्वेश्चन சேது சார். எனக்கு ஒரு சுப்பிரமணியன் முடிச்சிடலாம். சொல்லுங்க சுப்பிரமணியன். சார் ஆனுவல் ரிட்டர்ன்ல அந்த ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும் இல்லையா சார்? டர்னோவர். ஆமா, காலம் இருக்கு அதுக்கு. ஓகே கேளுங்க சார். சேது சார், எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குல்ல 10 செக்ஷன் சப்செக்ஷன் 1 அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அது எலிஜிபிலிட்டி நீலகண்டன் நீங்க சொல்லுங்க. எலிஜிபிலிட்டி 10 சப்செக்ஷன் 1 சொல்லுங்க நீலகண்டன். யா ப்ளீஸ். உங்க மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. அவர 1-2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டு பழக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கு நான் பர்பஸா சொல்றேன். சார் அதுல கண்டிப்பா சார் ப்ளீஸ். சார் அதுல யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்குங்க சார்? இல்ல சொல்லுங்க. அதுவும் எலிஜிபிலிட்டி தான் சார் வருது. ஒரே ஒரு செகண்ட். இல்ல கார்த்திகேயன் சார், யார் வரக்கூடாதுன்னு இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும் ஸ்பெசிஃபிக்கா? யாரா வரணும்னு சொல்லிட்டு யார் 10(1) 10 சப்செக்ஷன் 1 யார் வரக்கூடாதுன்னு இருக்கு, அது வேணுமா? அதுதான் மேடம். ஆமா நீலகண்டன் யார் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீலகண்டன் 5 பேர் வரக்கூடாதுங்க சார். 3 பேர் வரலாங்க சார். வரவங்களும் சொல்றேன், வரக்கூடாதுன்னு சொல்றேன் சார். எல்லா மேனுஃபேக்சரிங்குமே வரலாம், அதர் தேன் ஸ்பெசிஃபைட் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் வரலாம், ட்ரேடர்ஸ் வரலாம். வரக்கூடாதவங்க சப்ளை ஆஃப் சர்வீசஸ், எக்ஸாம் சப்ளை, interstate outer supply of goods, making supplies of goods through eco, manufacturing of any notified goods, casual taxable person இருக்க கூடாது, NRTPR இருக்க கூடாது. இல்ல casual taxable விக்க கூடாது. எஸ். casual taxable விக்க கூடாது, NRI விக்க கூடாது. இ-காமர்ஸ் ஆபரேட்டர் Flipkart, Amazon, Zomato, Swiggy அவங்க மாதிரி ஆளுக்கு விக்க கூடாது. ஆனா இந்த ப்ரீவியஸ் இயர் டர்னோவர் பார்க்க வேண்டும். சர்வீஸ்க்கு அதே மாதிரி இவர் வந்து சர்வீஸ் 50 லட்சத்துக்கு வராருன்னா போன வருஷம் காம்போசிஷன்ல இருந்துட கூடாது. இதான் கண்டிஷன். ரைட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச்.
சேது சார் என்னோட ஒரு கொஸ்டின். வணக்கம் சார். சொல்லுங்க, ஓவரால கேளுங்க சார். சேது சார், இப்போ ஒரு டாக்டர் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அவரு ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து அவரு, அவங்க ஒய்ஃப், பொண்ணு 3 பேரும் பார்ட்னர்ஸ். இப்போ இதுக்கு இவங்க மெடிக்கல் ஷாப் வந்து கேன் ஆப்ட் காம்போசிஷன் ஸ்கீம் ஆர் நாட் சார்? இல்ல, மெடிக்கல் ஷாப் வந்து கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா இவருடைய பெக்கூனி ரிலேஷன்ஷிப் இருக்கு. டாக்டர் ஒன்னாத்தி பார்ட்னரா இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா வரக்கூடாது. ஆனா அது ஒரு பார்ட்னர்ஷிப் என்டிட்டி, இட் இஸ் டிஃபரெண்ட் இல்லையா? அப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர்ல இது சேர்த்து வரும், சேர்க்கணுமா? உங்களுக்கு வேல்யூவேஷன் வரையில எப்படி கூட்டன்னு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இல்ல சார், ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அது ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஃபர்ம் ஸ்டேட்டஸே வேறையா இருக்கு, அதுக்காக கேக்குறேன். இல்ல, ஸ்டேட்டஸ் வேறங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த ஹாஸ்பிடல் டர்ன்ஓவரை மறைக்கணுங்கிறதுக்காகவே பர்பஸா தனியா நீங்க வந்து ஸ்டேட்டஸ் டிசைட் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து இவருக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் வருது, சேலரியோ இல்ல இன்ட்ரெஸ்டோ எதுவுமே வாங்கிக்கிறது இல்ல. இல்ல, அவர் பார்ட்னர், அதாவது அவர் வந்து சேலரி வாங்கிக்கல, இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலன்னா அவர் வந்து மேனேஜிங் பார்ட்னரா இல்ல, அதனால வாங்கிக்கல. ஆனா ப்ராஃபிட் வாங்கும்போது பெக்கூனரி ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ஃபார்ம்ல அவருக்கு. ஓ, ஓகே சார், ஓகே. என்ன அப்படின்னா, இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா மகேஸ்வர் சார், நீங்க டாக்ஸ் கவர்மெண்ட்டை ஏமாத்தணுங்கிற நோக்கத்துக்காகவே வேணும்னே ஃபார்மா தனியா கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஓகே. என்னுடைய பார்வை மஞ்சக்காமல பார்வை தானே உங்களுக்கு. ரைட் சார், ரைட் சார். இல்ல, நான் அப்படிதான் பாப்பேன். இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ், थैंक यू சார். இன் கேஸ் அந்த மாதிரி இப்ப இருக்குன்னா என்ன பண்ணலாம்? நீங்க இன்னொருத்தருக்கு அட்வைஸ் கொடுத்தீங்க. இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது எப்படி பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வர்ற ஆபீசர்ஸ் அவங்க எப்படி நோட்டீஸ் கொடுக்குறாங்க, எந்த ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி 100% லீகல் லைபிலிட்டி பைண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியே இல்லாம ஒரு அன்ரிலேட்டட் பார்ட்டி கிட்ட ஒரு ப்ரொபரேட்டர் ஆர்சியை எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பேருக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு ஐடியை ஃபைல் பண்ணிட்டு இவர் ப்ராஃபிட் இன்டைரக்டா எடுத்துக்கிறது நல்லது. ரைட் சார், थैंक यू சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸம்ப்ட் தானுங்க சார்? செந்தில் முருகன் சார். சொல்லுங்க சார். மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸம்ப்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி தானுங்க. ஹாஸ்பிடல் சர்வீஸ் தான் எக்ஸம்ப்டட், மெடிக்கல் சர்வீஸ் கிடையாது. சார் வணக்கம் சார், செந்தில் முருகன் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவரு வெளியே வந்து ஃப்ரூட்ஸ் காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்றாரு சார். அவர் வந்து இப்ப காம்போசிஷன் ஸ்கீம்ல எக்ஸாம்டடையும் சேர்த்து இந்த இது வெஜிடபிளையும் சேர்த்து டாக்ஸ் கட்டணுமா, இல்ல டாக்ஸபிளுக்கு மட்டும் கட்டினா போதுமா சார்? இல்ல, அக்ரிகேட் ஆனவருக்கு எக்ஸாம்டட் கூட்டணும். ட்ரேடருக்கு நீலகண்டன் இல்ல, நான் சொல்றது சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு வெளியே. நீலகண்டன் போயிட்டாரா? வணக்கம், சொல்லுங்க சார். அவர் கேக்குறாரு ட்ரேடருக்கு எக்ஸாம்டடா கூட்டணுமா? ஹலோ, ட்ரேடர் வெறும் டாக்ஸபிள் டர்னோவர் மட்டும் தான் சார். 2.5 2.5. அப்ப எக்ஸாம்டடுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம். இல்ல சார், நம்ம ஜிஎஸ்டி 08ல நம்ம டோட்டல் எக்ஸாம்டட் சேர்த்ததுல போட்டுறோம். டாக்ஸபிள் மட்டும் கட்டினா போதுமா? இல்ல, அக்ரிகேட் ஆனவருக்கு எக்ஸாம்டட் கூட்டிக்கணும். நீங்க டாக்ஸபிளுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். ஆனா சூப்பர் மார்க்கெட் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, வெளியே ஒரு வெண்டிங் மிஷின் வச்சு கோன் ஐஸ்கிரீம் புடிச்சு கொடுத்துருவான், இல்ல ஒரு காஃபி மிஷின் வச்சு காஃபி கொடுத்துருவான். கொடுத்தா அவன் ரெஸ்டாரண்ட் கேட்டகரிக்கு 5% போயிடுவான். போட்டுக்கலாம் டோட்டல் டர்னோவர்ல. நான் சொல்றேன், நீங்க காதுல வாங்கிக்கவே இல்ல. ஓகே சார். அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்ல ஒரு கோன் ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின் வச்சு கோன் ஐஸ்கிரீம் புடிச்சு கொடுத்துருவான். கொடுத்தான்னா மேனுஃபேக்சர் ஐஸ்கிரீம் அவன் காம்போஸ்டிலே வர முடியாதுங்கிறேன். அதுல போல சின்ன சூப்பர் மார்க்கெட் இல்ல, ஜெனரலா நடக்கிறது எல்லா இடத்துலயும். வெளியே ஒரு வெண்டிங் மிஷின் வச்சு காஃபியை கொடுத்துருவாங்க சூப்பர் மார்க்கெட்ல வர்றவங்களுக்கு 4 காஃபியை. அப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு மாறி போயிருவாரு. ரைட். இதுவே வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தா வந்து எக்ஸம்ப்டட் குட்ஸ்க்கும் சேர்த்து அவர் வந்து கட்டணும் இல்லையா? மேனுஃபேக்சரர் இருந்தா கட்டணும், ட்ரேடர் இருந்தா எக்ஸம்ப்டட் கட்ட வேண்டாம். சொல்லுங்க சார். இப்போ வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாஃப் வந்து ரெகுலர்ல போயிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? நம்ம பேசுறது காம்போசிஷன் தானே பழனிசாமி சார். ரெகுலர் என்ன வேணா பண்ணட்டும் சார். ஓகே சார். சார் வணக்கம் சார். நான் ரெகுலர்ல இருந்து காம்போசிட்டுக்கு வரேன் சார். ஏன் வரீங்க? ரீசன்
இது புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல 1%ல போட்டா எனக்கு ப்ராஃபிட் அதிகமா டாக்ஸ் கால்குலேஷன் ஆகுது சார். அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கிடைச்சா போதும், மந்த்லி ஃபீஸ் வேண்டாம். இல்ல ஃபீஸ் கேட்கல சார். இப்போ டீல் வந்து அவங்க காம்படிஷன் டீல்ல வந்து டாக்ஸ் இல்லாம போடுறாங்க, எனக்கு வேணுங்கிறாரு. இப்போ நான் காம்படிஷன்ல மாத்துறேன் அப்படின்னா இருக்கிற ஸ்டாக்குக்கு நம்ம ஐடிசி கட்டணுமா எப்படிங்க சார்? அது என்ன ஃபார்ம் எப்படின்னு அது மட்டும் இல்ல. அதாவது நீங்க ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போறீங்க. ஆமாமாங்க சார். அதுக்கு வந்து நான் தனியா ஃபார்ம்ஸே ஒரு கிளாஸ் இருக்கு, ஐடி 01 02 03. அந்த ஃபார்ம்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த சிசிடிவி ட்ரேடிங் பண்றாரு சார். சரி. இல்ல 60 lakhs வந்து அவர் ட்ரேடிங் பண்ணிருக்காருங்க. அதுல 5 lakhs சர்வீஸ்ங்க. இப்போ ஒரு காம்போசிஷன் ஆஃப் பண்ணாரா 0.5 கட்டுறாரு. சர்வீஸ்க்கும் அதே வாசல் 3 வருமா சார்? இல்ல, சர்வீஸ்க்கு 0.5 தான். ஓகே சார், தேங்க்யூ. சார் ஒன் கொஸ்டின் சார். இப்போ செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிருக்காங்க சார். செக்யூரிட்டி சர்வீஸ்ல வந்து 90 இன்வாய்ஸ் போடுறாங்க, 60 இன்வாய்ஸ்ல வந்து ரெகுலர் டாக்ஸ் போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. பட் 30 இன்வாய்ஸ்க்கு வந்து ஆர்சிஎம்ல போடுறாங்க. அது அப்ளிகபிளா சார்? அது உங்களுக்கு ஆர்சிஎம்ல அடுத்த பார்ட் செக்யூரிட்டி சர்வீஸ். அடுத்த கிளாஸ்ல அது உங்களுக்கு அந்த கிளாஸை பாத்தீங்கன்னா டவுட் கிளியர் ஆயிரும். அடுத்த கொஸ்டின். ராஜ்குமார் வந்து திருச்சில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ வந்து டிஎஸ்ஏ ஏஜென்ட் அவருக்கு வந்து 93 அப்ளிகபிளான்ட்டு. அது டிஎஸ்ஏ ஏஜென்ட் அடுத்த ஆர்சிஎம்ல வருது. அடுத்த கொஸ்டின். சரியா? அப்புறம் வந்து இன்னும் திவாகர் புருஷோத்தமன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆர்சிக்கு அப்ளை பண்ணிட்டாரு. அப்ளை பண்ணும்போது நார்மல் ஆர்சின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அவரு காம்போசிஷனுக்கு போகணும்னு சொல்லி அந்த டீலர் சொல்றாரு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு வந்து பிள்ளையாருக்கு 107 தேங்காய் உடைச்சாலும் மாத்த முடியாது, திருப்பதி அங்கப்பரேஷன் போனாலும் மாத்த முடியாது, பழனி காவடி எடுத்தாலும் மாத்த முடியாது. அடுத்த வருஷம் தான் கோவிந்தா. அடுத்த கொஸ்டின். சார் என் கிளையன்ட் வந்து சார் ஓவராலா கேளுங்க சார். சாரி சார். சொல்லுங்க சார். எனக்கு அந்த டைரக்டர் பில்டிங் வந்து கம்பெனிக்கு ரெண்டிங் கொடுக்குறாரு. இப்போ அந்த இதுல தான் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் வச்சிருக்காரு, அவரு வேற பிசினஸ் பண்றாரு, ரெகுலரா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கு வந்து ரெகுலரா பில் போடணுமா இல்ல ஆர்சிஎம் பில் போடணுமா? அந்த ரெண்டுக்கு ஃபார்வர்ட் சார்ஜ் தான். டைரக்டர் தான் கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். 18% கலெக்ட் பண்ணி அவர் தான் கட்ட வேண்டும். அடுத்த क्वेश्चन. சரி, ஓகே சார். தேங்க்ஸ் சார். என் கிளையன்ட் வந்து அட்வொகேட் சார். ஹலோ சார். என் கிளையன்ட் அட்வொகேட்டுங்க. அவர் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டைரக்டரா இருக்காரு. அதனால வந்து அவர்னால வந்து பார் கவுன்சில் மெம்பர் ஆகல சார். இப்போ அவர் பண்ற லீகல் சர்வீஸ்க்கு பில்லுக்கு ஆர்சிஎம் பண்ணலாமா சார், டாக்ஸபிள் பில் பண்ணலாமா சார்? அவர் பார் கவுன்சில் மெம்பரா இல்லைன்னா லீகல் சர்வீஸே பண்ண கூடாது ஃபர்ஸ்ட். அப்ப ஆர்சிஎம் வராதுல, அப்ப ஃபுல்லா டாக்ஸபிள் பில் தான் பண்ணல சார். அவர் லீகல் சர்வீஸ் பண்றது இல்லீகல்னு பேனர். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு டீலர் வந்து 2017ல இருந்து அவங்க காம்போசிஷன்ல இருக்காங்க. 17 ரிட்டர்ன் அவங்க இன்னும் ஃபைல் பண்ணல ரெகுலரா. 2 months 2 குவார்ட்டர்லி தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 17 18 குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணி திரும்ப அடுத்து நம்ம 18 19 வந்து ரெகுலரா மாறும்போது இல்ல 18 19ல ரெகுலரா மாறிட்டீங்களா? இல்ல இந்த 17 18 இப்பதான் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா மாற இன்னைக்கு தேதிக்கு தான் மாத்த முடியும், பழைய தேதிக்கு மாற முடியாது. நீங்க 18 19க்கு மாற முடியாது ரெகுலரா. இன்னைக்கு தான் மாற முடியும், பழைய தேதிக்குலாம் மாற முடியாது. ஓகே, थैंक यू. அடுத்த क्वेश्चन. நல்லா விக்கலாம் பாலு சார், நல்லா விக்கலாம். அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல கூட்டிக்கணும். ட்ரேடருக்கு வந்து எக்ஸாம்டடுக்கு கட்ட வேண்டாம், மேனுஃபேக்சரிங் எக்ஸாம்டடுக்கு 1% கையில இருந்து கட்ட வேண்டாம். சார் காம்போசிஷன் டீலர் ஒரு செக்யூரிட்டி சார்ஜஸ் கொடுக்குறாரு சார், அதுக்கு ஆர்சிஎம் கட்டணுமா? அது உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் அடுத்த ஆர்சிஎம்ல வருது பாலு சார். அடுத்து இப்போ ஒருத்தர் கேக்குறாங்க என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ் சரியா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, அதுல வந்து ஸ்கேனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க மதர் இன்லா பேர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. இது காம்போசிஷன்ல போக முடியுமான்னு கேட்குறேன். அவங்க சேல்ஸ் மந்த்லி சேல்ஸ் 3 lakhs. சரி, மதர் இன்லா ஃபேமிலில வராங்களா இல்லையா? வருவாங்க. ஃபேமிலி டெஃபினிஷன்ல ஃபேமிலி தான் மதர் இன்லா, ஃபேமிலி அவுட் ஆஃப் ஃபேமிலி கிடையாது. மாமியார் அம்மானா எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாமே மாமியார் தான் அவுட் ஆஃப் தி ஃபேமிலின்றாங்க, அம்மா தான் ஃபேமிலிபாங்க, அது லேடிஸ் கிடையாது. இல்ல, அது வந்து கன்சல்டிங் பண்றாரா ஹாஸ்பிடல்ல, கன்சல்டிங். அவர் கன்சல்டிங் விசிட்டிங் டாக்டரா தான் இருக்காரு. இல்ல கிளினிக் போட்டுருக்காங்க, அது சின்ன இல்ல அவங்களே மைக் கேட்க சொல்லுங்க நேரா பெருமாள். அவர் இப்ப இது பண்ண சொல்றாரு, அவரு இல்ல அது வந்து கிளினிக்குங்க, சின்ன அதாவது சும்மா டெஸ்ட் பண்ற மட்டும் மருந்து எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிளினிக். கிளினிக்கா இருந்தா அந்த கிளினிக்ல வாங்குற ஃபீஸும் அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல சேரும். அடுத்த கேள்வி.
பேக்கரிக்கு வந்து 5%ல பே பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பேக்கரியில போய் நம்ம முகமது இப்ராஹிம் பாய் போய் அவரு பேக்கரியில சாப்பிட்டாலும் 5, அவர் வீட்டில் அவர் மிஸ்ஸஸுக்கு அவர் வந்து ரசமலாய் வாங்கிட்டு போனாலும் 5, கொக்கோ கோலா வாங்கிட்டு போனாலும் 5, காஃபி வாங்கிட்டு போனாலும் 5, பாய் இப்ராஹிம் பாய் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் 5, பார்சல் வாங்கிட்டு போனாலும் 5. அவர் வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணத்தை அவுட்டோர் கேட்டரிங் பண்ணா தான் 18, அவுட்டோர் கேட்டரிங் காம்போசிஷன் எலிஜிபிள்ல 10% தான் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின். காம்போசிஷன் டீலர் காம்போசிஷன் டீலர் சிகரெட் விற்கலாம், டொபாக்கோ சப்ஸ்டிட்யூட் மேனுஃபேக்சர் தான் பண்ணக்கூடாது, தாராளமா விற்கலாம். அடுத்த கேள்வி. சார் டாக்டர் கிளினிக் கன்வென்ட் இருக்காரு சார், அதுல ஒரு ஏரியா வந்து ஒரு கவுன்சிலிங் பண்றதுக்காக ரெண்டல் கொடுக்காரு சார். இப்போ ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணுமா சார்? அந்த கவுன்சிலிங் வாடகை கொடுத்தது எவ்வளவு ரூபாய் வாடகை வாங்குறார்? மந்த்லி 20,000 rupees சார். மந்த்லி 20,000. சரி, இவருடைய கிளினிக்கு எவ்வளவு வருமானம் வருது? இது கிளினிக் எப்படி 40 lakhs கிராஸ் ஆயிரு சார் இயர்லி. அப்ப அந்த 40 நீங்க ஒரு 40 இல்ல 20 lakhs கிராஸ் ஆனாலே அவருக்கு ஜிஎஸ்டி எடுக்கணும் டாக்டருக்கு. எடுத்து 20, அப்ப அந்த ரெண்டுக்கு மட்டும் நீங்க 18% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். அந்த ஃபீஸ் எக்ஸாம்ல காமிச்சிடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி உங்க கேள்வி கேளுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் இப்போ 17-18ல வந்து அவங்க ரிட்டர்னே ஃபைல் பண்ணல சார். காம்போசிஷன் ஸ்கீம்ல தான் இருக்காங்க, ரிட்டர்னே ஃபைல் பண்ணலங்கும் போது 17-18 காம்போசிஷன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு 18-19 ரெகுலர் மாற முடியுமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது? அதான் சொன்னேன் மிஸ்டர் ஃபெலிக்ஸ் சார், உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு தான் மாற முடியும். 17, 18, 18, 19, 19, 20, 12, 7, 20 வரை மாற முடியாது. 13 நாளைக்கு இருக்கப்பட்டா தான் மாற முடியும். சார் அந்த ஹெல்த் கேர் டாக்டர்ஸ் ரெண்டுத்துக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏதாவது அது வந்து எக்ஸாம்டட் வரையில நிறைய வருது சார். எக்ஸாம்டட் மட்டுமே 3 கிளாஸ் இருக்கு. ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல், பாராமெடிக்கல், ஸ்கேன், பிளட் பேங்க், எக்ஸ்ரே எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் நான் சொல்றேன் சார். அடுத்த சார் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணது பூரா ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா சார்? இது என்னுடைய உழைப்பு. சாரி செல்வகுமார் சார், நீங்க போட்டோ வேணா எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா ஐ ஹேவ் டு புட் 14 hours எஃபர்ட். இப்ப அப்போ நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நாங்க நோட் பண்றது தான் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது. ஆமா, அதுதான் படிக்கணும். நான் மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கேன். மெட்டீரியல் எங்களுக்கு வரலையா? உங்களுக்கு நான் உங்களுக்கு திருப்பி நான் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார். நாங்க மெட்டீரியல் காசு வாங்கணும்னு கொடுத்தா நீங்க பாட்டு எல்லா குரூப்லயும் ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்க. சம்பந்தம்லா குரூப்ல எல்லாம் அந்த மெட்டீரியல் வருது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். பெருமாள் சொல்லிருங்க. பெருமாள் சார், எங்களுக்கு மெட்டீரியல் வரலைங்க சார். ஒரு நிமிஷம் பெருமாள் சார். சார் நம்மளுக்கு நம்ம சொல்லிடுங்க, இப்ப அனௌன்ஸ் பண்ணிருங்க பெருமாள். சார், இப்போ நாம கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கோ போய் அது வந்து வேற குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்காக மட்டும்தான் கொடுத்ததுங்க. அது மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இல்ல, நீங்க என்ன உங்க பர்టిక్యులர் ஒருத்தர் சொல்லலீங்க. அது இல்லாம எப்படி வந்துச்சு? என்ன நாங்க இல்லீங்களே சார். 145 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. எல்லா குரூப்லயும் பப்ளிக்கா போயிருச்சு. அப்ப நீங்க 2000 ரூபாய் காசு சார், நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் பேசிடுறோம். நீங்க நாங்க பணம் வாங்கிட்டு பண்றோம். காலேஜ் வழக்கம் தான் உங்க கூட சேர்றோம். இல்ல அப்படிங்கல எதுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்றாங்க? வேஸ்டா? தப்பு இல்ல அது. சொல்லுங்க, உங்க டவுட் கேளுங்க சார். ஜஸ்டின் ஃப்ரம் நார்வேல் சார். சொல்லுங்க ஜஸ்டின் சார். நமக்கு இப்போ வந்து அந்த CMT 01, 02, RGG இது ஃபார்ம் ஃபில்அப் பண்றது எப்படின்னு, இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றது எப்படின்னு? இல்ல, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல பிராக்டிகலா எனக்கு ரிட்டர்னே தெரியாது. ப்ரொவிஷன் தான். இல்ல ஃபார்ம் வந்து என்னென்ன யூஸ், அது என்ன ப்ரொவிஷன் சொல்லலாம். ரிட்டர்ன் ஃபைலிங்ல பிராக்டிகலா டெமோ காட்டுறது கஷ்டம், காட்ட முடியாது. கஷ்டம் தான் சார். சரி. அடுத்த क्वेश्चन சார், ஒரு டவுட் சார். ரிட்டர்ன்னா இன்னொரு பார்ட்டி கிட்ட காட்டுறோம், அது அவங்க டர்ன் ஓவரை வெளியில காமிக்க கூடாது, தவறு. இல்ல சார், ரிட்டர்ன் மட்டும் இல்ல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப CMT 02 அப்ளை பண்ணோம். இது வந்து இப்ப பிராக்டிஷனர் அவங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா இருக்கும் எங்க மாதிரிப்பட்ட ஆளுங்களுக்கு அதுக்கு தான் எப்படி பண்ணலாம், அந்த இதுல எந்த காலத்துல போடும். அது CMT 02னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த கேள்வி சார், ஒரு டவுட் சார். சார், மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஹோட்டல்ஸ் வந்து ஸ்விக்கி சொமோட்டோக்கு சப்ளை பண்றதுக்காக தான் GST எடுக்க வராங்க சார். இல்லைன்னா அவங்க வரவே மாட்டாங்க. இதுக்கு என்ன சார் ப்ரொவிஷன், என்ன பண்ணலாம் சார்? நீங்க ரெகுலர்ல வச்சுங்க, காம்போசிஷன்ல வச்சுக்காதீங்க. ஓகே ஓகே சார். சார், விஜயானந்த் மாங்காடு சார். சொல்லுங்க.
சார் இப்போ போரூர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, அதாவது இந்த பிரதான் மந்திர் மெடிக்கல்ஸ் சொல்லிட்டு. எஸ் எஸ். அவங்க வந்து இப்போ சவுத்துல ஒரு 3 மெடிக்கல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அவங்க வந்து அந்த இடத்துல ஆளுங்க வச்சு சரியா கணக்கு சரியா மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த போரூர் மெடிக்கல்லே வந்து எல்லாமே த்ரூ அவுட்டா ஒன்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா மாத்திக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி மாத்த முடியுமா சார்? நல்லா அடிஷனல் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஜிஎஸ்டி ஆர்சி ஒரே பேன்ல தானே வருது. ஆமா சார். அடிஷனல் பிளேஸ் மாத்திக்கலாம். எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கு 1.5 கோடி டர்ன் ஓவர் பார்க்கணும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். அட்வொகேட் சக்திவேல் ஏதோ கேட்டாரே, சொல்லுங்க சார். சக்திவேல் பெருமாள் ஒரு 2 பேர் கேட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அட்வொகேட் சக்திவேல் ஒருத்தர் கேட்டாரு, அப்புறம் தர்மபுரிக்காரர் ஒருத்தர் கேட்டாரு. சரி, நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. யார் கேள்வி கேட்க? வேற யார் இருக்காங்க? क्वेश्चनல க்ளோஸ் பண்ணிடலாமா? சார் கரூர்ல இருந்து துரை சார். சொல்லுங்க துரைமுருகன். சார் இப்ப மளிகை கடைக்கு இப்ப வந்து எக்ஸாம்டட் டர்ன்ஓவர், டாக்ஸபிள் டர்ன்ஓவர் இருக்குல்லைங்க சார். இப்போ வந்து டாக்ஸபிளுக்கு நம்ம வந்து 1% நம்ம டாக்ஸ் கட்டுறோம் சார். இப்போ எக்ஸாம்டட் வந்து நம்ம எப்படிங்க சார் நம்ம ரிட்டர்ன் காலத்துல எப்படிங்க சார் போடுறது? அது ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்றேன், எங்க ஸ்டாஃப்ட்ட கேட்டு சொல்றேன். அடுத்த கேள்வி. ஓகேங்க சார். சார் இது ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன் ஹாஸ்பிட்டலுங்க சார். அவர் மெடிக்கல் அவர் பேர்லயே இருக்கு. டர்ன்ஓவர் மெடிக்கல் டர்ன்ஓவர் 1 crore சார். ப்ரொஃபஷனல் இன்கம் 50 lakhs. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல வந்து ப்ரொஃபஷனல் இன்கம் காமிக்கணும். இல்ல நீங்க ரெகுலரா காம்போஷனா? ரெகுலர் தான் சார். ரெகுலர்ங்கல நீங்க ப்ரொஃபஷனல் இன்கம் வந்து எக்ஸாம்டட் டர்ன்ஓவர் காட்டணும். கம்பல்சரி காமிச்சானோ? ஆமா, எக்ஸாம்டட் தான். ஏதாவது வராதுன்னா ஒரு வேலைக்கு இருந்தாருன்னா சம்பளம் வராது. ஓகே. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வாங்குறது வராது. பார்ட்னர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வராது. டைரக்டர் அதையும் இப்போ வந்து கொடுத்த ஏஆர்ல அதையும் காமிக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால நீ அந்த ப்ரொஃபஷனல் இன்கத்தை காட்டணும். எஸ்பிஐ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. எப்படி இன்ட்ரெஸ்ட் வராது? இப்போ அதையும் காட்டணுங்கிறாங்க ஏஆர் கிளாரிஃபிகேஷன்ல. சார் தேங்க்யூ சார். அடுத்த क्वेश्चन சார். இன்னும் 2 क्वेश्चन க்ளோஸ் பண்ணிடலாம். டைம் ஆயிடுச்சு, எட்டரை ஆயிடுச்சு. அடுத்த क्वेश्चन பரவாயில்லை, முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க சார். கரூர்ல இருந்து துரைங்க சார். இப்ப சித்தா மெடிசன்லாம் விக்கிறாங்களேங்க சார். ஆமா, அவங்க வந்து காம்போசிஷன்ல போக முடியுமாங்க சார்? எப்படிங்க சார்? மெடிசன் தான் இன்க்ளூட் சித்தா, அலோபதி, ஆயுர்வேதிக் எல்லாம் சேர்த்து தான் நல்லா பண்ணலாம். அடுத்த क्वेश्चन. அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்ப 1% அந்த மாதிரி டாக்ஸ் கட்டிக்கலாம்லங்க சார்? நல்லா பண்ணலாம். அடுத்த क्वेश्चन. சம்சுலின் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், வாங்க சார். அந்த எக்ஸாம்டட் சப்ளையும் சேர்த்து சிஏபி 08 காமிச்சிடலாம் சார். அந்த ஃபார்ம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கேட்டாங்க இல்லையா, ஃபார்ம் பிராக்டிகலா தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. டோட்டல் டாக்ஸபிள் டர்ன்ஓவர் எக்ஸாம்டட் சேர்த்து அந்த காலம்ஸ் டிக்ளேர் பண்ணிடலாம் சார். சிஎம்பி 08ல காலம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சம்திங் சார். அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, ஒரு நோட்டிபிகேஷன். அந்த ஃபார்ம் சிஎம்பி 08ல அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து அவுட்வர்ட் சப்ளை இன்க்ளூடிங் ஆஃப் எக்ஸாம்டட் சப்ளை சேர்த்து போடலாம்னு கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க. சிஎம்பி 08ல எக்ஸாம்டட் டர்ன்ஓவர் சேர்த்து டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்றேன். அதை டிக்ளேர் பண்ணலாம் சார். ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. மேனுஃபேக்சருக்கு கட்டணும், ட்ரேடர் கட்ட வேணாம். அந்த நோட்டிபிகேஷன் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் சார். ஓகே சார். எனி அதர் क्वेश्चन? சார் ஜஸ்டின் ஃப்ரம் நார்மல் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம அந்த 50 lakhs அந்த லிமிட் வந்து ஃபுல்லா பியூர் சர்வீஸ்க்கு மட்டும் தான் வருமா சார்? ஆமா, சர்வீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் லேத் எல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சர்வீஸ் மேஜரா பண்றீங்க, குட்ஸ் கம்மியா வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கீம் போய்க்கலாம். அப்போ சர்வீஸும் பண்ணிக்கலாம், குட்ஸும் பண்ணிக்கலாமா? நல்லா பண்ணிக்கலாம். அந்த 10% லிமிட் கிடையாது, எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். ஓகே சார். அடுத்த क्वेश्चन. பெருமாள் சார் க்ளோஸ் பண்ணிடலாமா? பிஎஃப் பத்தி ஒண்ணே பெருமாள் சார் கிட்ட கேட்கணும் சார். அது நீங்க தனியா கேட்டுக்கோங்களேன். தனியா போன்ல கேட்டுக்கோங்க, இல்ல நம்ம குரூப்ல போடுங்க, டெலிகிராம்ல போடுங்க, ஆன்சர் பண்ணிடுவார். ரைட்டா? சார் பேசுங்க சார், டைம் ஆயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். சார் முத்து சார், பாண்டிச்சேரி சார். சொல்லுங்க. இல்ல சார், அந்த பாருக்கு லைசென்ஸ் பே பண்றாங்கல்ல சார், அதுக்கு நீங்க ஆர்சிஎம் வரும்னு சொல்லிருந்தீங்க. அது வந்து உங்களுக்கு ஆர்சிஎம் அடுத்த டாபிக்ல வருது. அந்த ஸ்டாட்யூட்டரி ஃபீஸ் எதா இருந்தாலும் ஃபீஸ் கிடையாது. ரினிவலுக்கு கண்டிப்பா ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். 5000 ரூபாய்க்கு உள்ள ஆர்சிஎம் கட்டணும். பர்சன்டேஜ் சார் என்ன? 18 ரேட் ஆஃப். ஓகே சார். ஓகே. அடுத்த क्वेश्चन. சார் அந்த காம்போசிஷன் டீலருக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போதுங்க சார், அந்த ஃபார்ம் பி வந்து இது பண்ணணும்னு சொன்னீங்களேங்க சார். ஆமா.
அது வந்து என்னன்னாங்க சார், நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரிட்டர்ன் உள்ள போகும்போது வந்து நீங்க வந்து குவார்டர் ரிட்டர்னா இது மாதிரி கேட்குது இல்லைங்க சார், அப்ப பண்ணணுமா இல்ல வந்து முன்னாடியே பண்ணிடணுமா? ஆர்சி அப்ளை பண்ணதுல பில பண்ணிடணும். ஆர்சி அப்ளை பண்ணதுல ஃபார்ம் பின்னு ஒரு காலம் இருக்கும். ஓகேங்க சார். அதுல வந்து காம்போசிஷன் டீலர்னு சொல்லிட்டு காம்போசிஷன் டீலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா காம்போசிஷன் ஆப்ஷன் போயிடும் அந்த ஆர்சி. ஓகேங்க சார். ஓகே. அடுத்த क्वेश्चन இருக்கா? அவ்வளவுதானா? சரி, இப்போ வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து காம்போசிஷன்ல போக முடியாதுங்களா? போக முடியாது, ரெகுலர் தான். சரிங்க சார். ரைட் சார், முடிச்சிடலாமா? சார், இதுக்காரும் அமைதியா கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த கிளாஸை எங்களுக்கு கோஆபரேட் நடத்தி கொடுத்த நீலகண்ட அவர்களுக்கு நன்றி. அடுத்த கிளாஸ் 16ஆம் தேதி பெருமாள் சார் அனௌன்ஸ் பண்ணிருக்க 16 Thursday RCM தேர்ட் பார்ட். 18ஆம் தேதி வந்து எங்களுடைய இன்னொரு ஜூம் மீட்டிங் இருக்கு. 16 தி சேம் டைம் 6:10க்கு வந்துடணும் எல்லாருமே. அது நாங்க வந்து உங்களுக்கு ஐடி வந்து புதன்கிழமை அனுப்பிச்சுட்டுருவோம். அதே போல வந்து 18ஆம் தேதி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அசோசியேட் பண்ணி நீங்க அதனால பண்ணலாம். அது போக இதுல வேற யாராவது வந்து அசோசியேஷன் சங்க தலைவர்கள் பொறுப்புல இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்க சங்கத்துக்கு நாங்க வந்து ஃப்ரீயாவே வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் 1-2 பண்ணி கொடுக்குறோம். அதையும் வந்து நாங்க இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். நான் இனிமேல் வேலைக்கிழமை பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுறோம். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். குட் நைட். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.